அல்லேலூயா. உங்க பேரு நீ வெள்ளையாரி இருக்கீங்க, நான் இன்னைக்கு கரபாருகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஓகே, இன்னைக்கு we celebrate Good Friday. என்னத்துக்காக இன்னைக்கு குட் ஃப்ரைடே எல்லாருமே நினைக்கிறாங்க? பைபிள் சொல்லுது நீதிமான மரணத்தை நினைவு கொள்ளுங்கன்றாங்க. அப்படின்னா யாராவது நீதிமானா நல்லவங்க செத்தாங்கன்னா அதை என்ன பண்ணுறாரு? நினைவு கொள்ளுங்க அப்படின்றாரு. ஸோ இன்றைக்கு நீ கடவுள் நம்மளுக்கு நீதிமானா இருந்துக்கிறார். எவ்வளவு பேர் கடவுள் நம்மளுக்கு நீதியாக இருந்துக்கிறார்? நம்மளுக்கு இருந்து கர்த்தர் என்ன பண்ணிக்கிறார்? நம்மளை காப்பாற்றி நம்மளை இவ்வளவு தூரம் நடத்தினபடியா எல்லாருமே இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? அதை நினைவு கொள்வாங்க. இட்ஸ் பிகாஸ் டுடே God has been suffered. இன்னைக்கு கடவுள் என்ன பண்ணார்? நம்மளுக்காக கஷ்டப்பட்ட ஒரு நாள். ஆனா the reason behind this, எதற்காக ஆண்டவர் கஷ்டப்பட்டார், எதற்காக ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு இடத்தை எடுத்தார் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலி எல்லா மனுஷர்களுக்கும் ஆண்டவர் சில காரியங்களை செய்தார். என்னன்னா சில பேர்ல வந்து ஆண்டவர் ஆடு மாடை கொடுத்து அவர் அந்த பலியா கொடுத்து அவங்களை காப்பாற்றணும்னு நினைச்சார். இவங்களை எப்படியாவது மீட்டு எடுக்கணும்னு நினைச்சார். ஆனா இவங்க பண்ண தப்புனால யாரும் அந்த அளவுக்கு இவங்க என்ன பண்ண முடியல, மாற முடியாத தொட்டு இயேசு மனிதனாய் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். ஆமென். அல்லேலூயா. இயேசு இன்னைக்கு மனிதனாய் இன்னைக்கு உலகத்துக்கு வந்து அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுறதுக்காக இயேசு பிறக்கும் போது ஒரு வார்த்தை பிறந்தது. சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? தேவ தூதர் வந்து மரியாள் கிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பயப்படாது. இன்னும் என்ன சொன்னாங்க? உனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படும். என்னதுக்காக கொடுக்கப்படுவார்கள்? உலகத்தில் இருக்கிற பாவிகளை ரட்சிக்க, இவர்கள் பாவத்தில் இருக்க ஜனங்களுக்காக இவர் மரிக்க போறாரு. ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க? டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ஜீசஸ் வரும் போதே இந்த சர்டிபிகேட்டோட தான் வந்தார். என்னண்டு இவர் வருவாரு. இவர் வந்த பிறகு என்னத்துக்காக வராரு? பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக வராரு. அது மாத்திரமல்ல, இவர் பாவிகளுக்காக என்ன பண்ணுவார்? தன் ஜீவனை கொடுப்பார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆக்சுவலி இட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு குட் ஃப்ரைடே வந்து ரிமெம்பர் பண்றது ரொம்ப நல்லது. ஆனா ஆண்டவர் செத்த காரணங்க தெரியணும் நமக்கு. ஃபார் ரீசன் என்னதுக்காக ஆண்டவர் செத்தாரு? திரும்பி நம்ம ஆண்டவரை சாவடிக்க கூடாது. யூதர்கள் வந்து ஜீசஸ ஒரே வண்டி தான் சாவடிச்சாங்க. ஒரே வண்டி தான் ஆண்டவர் சிலுவையில போட்டாங்க. நம்ம கிறிஸ்டியன்ஸ் எப்பவுமே சாவடிக்குவோம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? இன்னைக்கு உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கறது தெரியுமா? அவர் செத்தது உண்மைன்னா நீங்க அவருக்காக வாழ்றதுல உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. என்னுடைய வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை வாசிக்கலாம். இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன். அடுத்தது தமிழ்ல மைக்ல வாசிங்க. மைக்ல வாசிக்கலன்னா நீங்க வாசிக்க தேவையில்லை. You were dead because of your sin, and because your sinful nature was not yet cut away, then God made you alive with Christ, for He forgave all our sins. He cancelled the record of charges against us and took it away by nailing it on the cross. Bible சொல்கிறது, you were dead because of your sins. நம்ம என்னத்துனால என்ன ஆயிட்டோமா? பாவத்தினால என்ன ஆயிட்டோமா? மரித்து போயிருந்தோமா? அல்லேலூயா. அப்பனா ஆதாம் ஏவாள் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த பழத்தை நீங்க சாப்பிடாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆவீங்க? நல்லா சத்தமா சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் எழுதின புஸ்தகத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஆதாம் ஏவாளுக்கு செத்துட்டா என்ன சொல்லுவாங்க? செத்துட்டாங்கன்ற பழத்தை சாப்பிட்டா என்ன சொல்லுவாங்க? என்ன வேண்டாம்? நீங்க பாவம் பண்ணீங்க. நீங்க பாவம் பண்ணதுட்டு இந்த பாவத்தின் சம்பளம் என்ன வருதுட்டாங்க. ஆனா ஆதாம் ஏவாள் அந்த தப்பு பண்ண பிறகு அவங்க சாப்பிடல. அவங்க ஏதேன் தோட்டத்துல தான் இருந்தாங்க. ஆனா சில காரியங்களுக்கு செத்துட்டாங்க. தேவனுடைய தரிசனத்துல செத்துட்டாங்க. தேவன் கொடுத்த ரட்சிப்பில செத்துட்டாங்க. தேவன் கொடுத்த பரிசுத்தத்துல செத்துட்டாங்க. தேவன் கொடுத்த விடுதலையில செத்துட்டாங்க. தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை என்னட்டாங்க? செத்துட்டாங்க. இன்னைக்கு அந்த சாவை குறிச்சு தான் பேசலாம் நான் சொல்றேன். நீங்க ஆண்டவர் இந்த சாவுல இருந்து காப்பாத்த தான் நம்மளுக்கு இயேசு வந்தார். அல்லேலூயா. தமிழ்ல வாசிக்கலாம். தமிழ்ல உங்கள் பாவங்களினாலே உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமலேயும் மரித்தவர்களாய் இருந்து உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து உங்களை என்ன பண்ணுவா? அவரோட உயிர்ப்பிக்க அக்கிரமங்களை எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிருடையாகவும் கட்டளைகளாகவும் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை
நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கிய அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹalleluya. இன்னைக்கு இந்த வழி எல்லாமே ஒரே ஒரு இடத்துல தான் நம்ம லைஃப்ல சேஞ்ச் ஆகணும்னு ஆண்டவர் டிசைட் பண்ணார். இதுக்கு எல்லாமே ஒரே ஒரு ரீசன் தான். இன்னைக்கு உங்க லைஃப் மாறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, நான் எல்லாத்தையும் செஞ்சேன், ஆனா இவங்களால சேஞ்ச் பண்ண முடியல, யாரையும் எங்களால என்ன பண்ண முடியல, சேஞ்ச் பண்ண முடியல தான் ஆண்டவரே இறங்கி வந்து இந்த சிலுவை எடுத்தார். இந்த சிலுவை எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு கூட சர்ச்சில் நம்ம ஏன் சிலுவை மாட்டுறோம் தெரியுமா? என்னை பார்த்து ஒருத்தர் கேட்டாங்க, ஜீசஸை கத்தியால குத்தின்னு இருந்தா நீங்க கத்தியை மாட்டுவீங்களான்னு கேட்டாங்க. இட்ஸ் குட் கொஸ்டின். இயேசுவை கத்தியால குத்தின்னு இருந்தாங்கன்னா நீ கத்தியை மாட்டுவியான்னு கேட்டாங்க. நான் சொன்ன கத்தியை மாற்றுறதுன்னு இட் இஸ் வெரி குட். கத்தியில கொடுத்தது கத்தி. ஆனா ஆக்சுவலா சிலுவை எதை குறிக்குதுன்னா, கீழையும் மேலைக்கும் வித்தியாசமா இருக்கணும். ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் வித்தியாசமா இருந்தது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நடுவுல வந்து ரெண்டு கர்த்தர் நம்மளுக்கு ஒன்னா சேர்த்தார். அல்லேலூயா. அதான் சொல்லுங்க, அல்லேலூயா. சிலுவை வந்து பேலன்ஸ் குறிக்குது. எல்லாத்தையுமே ஆண்டவர் பேலன்ஸ் பண்ணார். ஃபேமிலியை பேலன்ஸ் பண்ணார், பணத்தை பேலன்ஸ் பண்ணார், குடும்பத்தை பேலன்ஸ் பண்ணார், ஊழியத்தை பேலன்ஸ் பண்ணார், தன் இச்சைகளை பேலன்ஸ் பண்ணார், தன் வாழ்க்கைகளை பேலன்ஸ் பண்ணார். அதுக்கு தான் இன்னைக்கு கரெக்டா இருக்குது. இப்படி இருக்கிறது காரணம் என்னன்னா பேலன்சிங். இது என்ன குறிக்குது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கும் ஆண்டவருக்கு பிரிவினை இருந்துச்சு, கடவுளுக்கும். இன்னைக்கு ஆண்டவர் வந்து ஒரு நடுவுல ஒரு ஏணியா இருந்து ரெண்டு பேரையும் ஒன்னாய் மாற்றினார். அல்லேலூயா. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, நம்ம பாவம் தேவனை விட்டு பிரிக்க வேண்டியபடியால் இந்த ரெண்டு ஒன்னா சேர்க்கிறதுக்கு வேற வழியே இல்லாம தான் இந்த நாள் ஆண்டவர் சூஸ் பண்ணார். ஆமென். அல்லேலூயா. என்னதுக்காக? நம்மளுக்கும் கடவுளுக்கும் ஒரு உறவை தொடர்பு கொள்றதுக்காக. ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல ரொம்ப நல்லா சொல்லுது, இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா சொல்லுது, you were dead because of your sins. நம்ம செத்து போயிட்டு இருந்தோம். நம்ம ஆக்சுவலா என்ன போயிட்டு இருந்தோம்? செத்து போயிட்டு இருந்தோம். இனி குட் ஃப்ரைடே நம்மள ஃபர்ஸ்ட் எல்லாம் நானே குட் ஃப்ரைடே சர்வீஸ் எப்படி பண்ணுவோம்? 7 வார்த்தை. இன்னைக்கு தான் லைஃப்லயே எல்லா சர்ச்சிலும் பெரிய சர்வீஸ். மிச்ச நாளெல்லாம் ஒரே ஒரு அவர் தான். இன்னைக்கு வந்து 5 ஹவர் மெசேஜ். நீ பேசாதவங்க எல்லாத்தையும் வாய்ப்பு கொடுக்குவாங்க பேசுறதுக்கெல்லாம். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன். டுடே இஸ் த டே. இன்னைக்கு ஆண்டவர் செத்த ஒரு நாள் என்னத்துக்காக தெரியுமா? உனக்காகவும். ஏன்னா நீங்க செத்து போயிருந்தீங்க, நம்ம செத்து போயிருந்தோம். You were dead to sin. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தை தொடர்ச்சியாய் செய்றவன் செத்து போவான். பாவத்தை செய்கிற ஆத்மா செத்து போக வேண்டியிருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இந்த மாற்றத்துக்கு ஒருவரால முடியாத தொட்டு ஆண்டவரே நம்மளுக்காக சாபமாய் இறங்கி வந்தார். ஆனா அந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். யாருக்காக? நம்மளுக்காக. ஐசாயா சொல்றாரு 53ஆம் அதிகாரம், உங்களுடைய மீறுதலுக்காக, உங்களுடைய அக்கிரமங்களுக்காக, நீங்க செய்த பாவத்துக்காக இயேசு என்ன பண்ணாரா? முதல் ரீசன் இயேசப்பா சிலுவையை தூக்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் நல்லா இருந்துக்குவார், அவர் நல்லா வாழ்ந்து இருந்துக்குவார். என்னத்துக்காக சிலுவை எடுத்தார்? நம்ம பண்ண பாவத்துக்காக. இன்னைக்கு கூட நான் சொல்றேன் பாருங்க, நீ குட் ஃப்ரைடே துக்கமா கூட செலிப்ரேட் பண்ணுங்க, சந்தோஷமா கூட செலிப்ரேட் பண்ணுங்க, இல்ல ரெண்டுக்கு நடுவில் கூட செலிப்ரேட் பண்ணுங்க. ஆனா பாவம் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? பாவம் தான் நம்மளையும் கடவுளை பிரிச்சிச்சு. இந்த பாவத்தை எடுக்கிறதுக்காக தான் இயேசு செத்தார். ஆமென். அல்லேலூயா. பைபிள்ல சொல்லுது, you were dead because of your sin, because your sinful nature was not yet cut away. அப்படின்னா உங்களுடைய பாவமான குணம் உன்னை விட்டு விலகாத தொட்டு தான் நான் வந்து என் வாழ்க்கையை கொடுத்து அந்த பாவமான குணத்தை வெளியெடுத்தாராம். அல்லேலூயா. நீங்க உங்க லைஃப்ல எடுத்து பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் வந்தா என்னென்ன எஃபெக்ட் ஆகுது? என்னென்ன எஃபெக்ட் ஆகுது? யாராவது சொல்லுங்க, என்னென்ன எஃபெக்ட் ஆகுது? ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் வந்துச்சுன்னா ஃபேமிலியே எஃபெக்ட் ஆகுது. வெரி குட். என்னென்ன விஷயத்துல எஃபெக்ட் ஆகுது? சரீரத்தை ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? ஹெல்த் இஷ்யூ வருது. நெக்ஸ்ட் ஃபேமிலியில எஃபெக்ட் ஆகுது. அதுக்கப்புறமா மென்டலி எஃபெக்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா ஃபினான்ஷியலா கூட எஃபெக்ட் ஆகுறாங்க. இன்னைக்கு ஒரு சிகரெட் 25 ரூபாய் அப்படின்னா பணம் எவ்வளவு செலவாகுது? ஒரே ஒரு பாவம் உங்க ஃபேமிலி என்ன பண்ணுது? எஃபெக்ட் பண்ணுது. இதுக்காக தான் இயேசு வந்தார். இது ஒண்ணு இருந்த தொட்டு தான் உங்களுக்கும் கடவுளுக்கு இருக்கிற வித்தியாசம் ரொம்ப தூரமா இருந்துச்சு. நம்மளும் ஆண்டவர் ரிலேஷன்ஷிப் கொண்டாடுறது ரொம்ப தூரமா இருந்த தொட்டு தான் ஆண்டவர் சேர்த்து ஒரு வழியை உண்டாக்கினார். உனக்கும் ஆண்டவருக்கு ஒரே வழி என்று உண்டாக்குறதுக்காக தான் இயேசு செத்தார். அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்காக தான் பைபிள் சொல்லுது, we had a sinful nature. அப்படின்னா ஆடம் அண்ட் ஈவ் இன்னைக்கு சாவல. ஆனா எதனால செத்தாங்க? அவங்கலாம் எதுக்கு செத்தாங்க தெரியுமா? தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை செத்துட்டாங்க, தேவன் கொடுத்த விடுதலையை செத்துட்டாங்க.
தேவன் கொடுத்த பரிசுத்த வாழ்க்கையில செத்துட்டாங்க. தேவன் கொடுத்த ரட்சிப்பில செத்துட்டாங்க. இனி 7 வார்த்தை ஆண்டவர் சொல்லிக்கிறார். முதலாவது என்ன வார்த்தை? ஒண்ணு தெரியலையா? பிதாவே ஏன் என்னை கைவிட்டு இருக்கலாமா? அது நெக்ஸ்ட் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இவர்களை என்ன பண்ணுறாரு? இவர்களை ஏன்னா என்ன பண்றாங்க? இவங்களா தெரியாம செய்யறாங்க. அடுத்தது ரட்சிப்புக்காகவா? அடுத்தது அன்புக்காக. அதுக்கு அடுத்தது சஃபரிங். அதுக்கப்புறமா ஹியூமினிட்டி அண்ட் விக்டரி அண்ட் ட்ரஸ்ட். இது 7 விதமான. ஆனா இது என்ன குறிக்குது தெரியுமா? தேவனுடைய குணத்தை குறிக்குது. என்ன குறிக்குது? தேவனுடைய குணம் இது. அடிப்படும் போது எது வெளியே வந்துச்சு? தேவனுடைய குணம் இது. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த குணத்தை பார்த்து நம்ம கத்துக்கணும். பைபிள் சொல்லுது, என்னை பின்பற்றி வருகிறவர் என்ன பண்ண வேண்டும்? தன்னுடைய சிலுவையை தினந்தோறும் சுமக்க வேண்டும். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா இயேசுவை பின்பற்றுகிற, இயேசு கூட பிறந்த பிள்ளைகள் எல்லாருமே தினந்தோறும் நீங்க சிலுவையை சுமக்கணும். அது என்ன சிலுவை சொல்லிட்டா, நீங்க ஆண்டவர் பட்ட கஷ்டம் நம்மளும் பட போறோம். எவ்வளவு பேர் பட்டுன்னு இருக்கிறீங்க? அதெல்லாம் கண்டிப்பா பட்டுதான் அவனை. ஏன்னா இது உலகம் நம்மளுது அல்ல, இந்த உலகம் பிசாசு கையில இருக்குது. அதனாலதான் நீங்க ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நம்மளுக்காக வந்து செத்தார். To take away a sinful nature. நம்மள்ட்ட ஒரு குணம் இருந்துச்சு, நம்ம வாழ்க்கையில முன்னேறாதபடிக்கு நம்ம குடும்பம் பிரிஞ்சுட்டு இருந்தோம். இனி இயேசு மாற்றம் இல்லைன்னா நீங்க உங்க வைஃப் ஒன்னாதீங்களா? எவ்வளவு பேர் இருந்துக்க மாட்டேங்கிறீங்க? இயேசு மாற்றம் உங்க லைஃப்ல இல்லைன்னா எத்தனை பேர் பிரிஞ்சு போயிருப்பீங்க? கை உயர்த்த மாட்டேங்கிறீங்களா? எத்தனை பேர் இயேசு இருக்கிற தொட்டு நாங்க நல்லா வாழ்ந்துருக்கிறேன்னு சொல்றீங்க? ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு இருக்கிற தொட்டு தான் நான் காப்பாற்றப்பட்டு இருக்கிறேன். என்னை வந்து காப்பாற்ற வந்தார். எதுல காப்பாற்ற வந்தார்? பாவத்துல இருந்து காப்பாற்ற வந்தார், சாபத்துல இருந்து காப்பாற்ற வந்தார், பணத்துல இருந்து காப்பாற்ற வந்தார். இன்னைக்கு அதுக்குதான் பைபிள் சொல்லுது, உனக்காக எனக்காக என்னத்துல செத்த? என்னத்துக்காக செத்தாரா? நீங்க பண்ண பாவத்துக்காக. இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியுமா அந்த கஷ்டம் அனுபவிக்க கூடாதுன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமாமா? நீங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க துக்க கஞ்சி சாப்பிடுங்க, இல்ல கஞ்சி துக்க கூட சாப்பிடுங்க, இல்ல ஒயிட் ரைஸ் சாப்பிடுங்க, இல்ல ரசம் சாப்பிடுங்க, இல்ல மோர் குடிங்க, இல்ல தயிர் குடிங்க. ஆனா இதுல என்ன மாற்றம் வரனா? வெறும் உங்க உடம்புக்கு தான் மாற்றம், உங்க உடம்புக்கு தான். ஆனா ஜீசஸ் விரும்புகிறது என்ன தெரியுமா? உங்க பாவமான வழியிலிருந்து வெளியே வரும். அதுதான் ஒரு பெரிய ஒரு அர்த்தம். ஏசப்பா நம்ம சிலுவையில செத்ததுக்கு ஒரு பெரிய அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க நல்லா வாழணும், பரிசுத்தமா வாழணும். அல்லேலூயா. நான் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் என்னவா இருக்கிறாரு? பரிசுத்தமா இருங்க. அதுக்காக தான் செத்தார் பிரதர், அதுக்காக தான் செத்தார். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, இயேசு கஷ்டப்பட்டார். ஆனா கஷ்டம் யார் கொடுத்தது தெரியுமா? அந்த கஷ்டம் யார் கொடுத்தது? நம்ம தான் கொடுத்த ஆண்டவர். ஆனா திரும்பி கஷ்டம் கொடுக்காதீங்கன்றாரு. திரும்பி கஷ்டம் ஏன் கொடுக்குறீங்க அவருக்கு? பைபிள் சொல்லி paid everything, it's finished என்றார். அவங்க தாய் வராங்க, ஏதோ ஒரு தாயின்றார், சிலுவையில இருந்து பார்க்கிறார். நான் ஒரு டெத்தை குறிச்சு பிரச்சனை இருந்தேன். அவர் 3 நாள் உயிர் தெரிஞ்ச பிறகு மேரி மேக்தலினை தான் வந்து முதல் பார்க்கிறேன். நான் யோசனை இருக்கிறேன், யாரையோ பார்க்கணும்னு நினைச்சார் ஆண்டவர். சிலுவை பக்கத்தை கூட பார்த்தேன், யாரும் பாஸ்டருங்க தோங்கல, யாரும் எவாஞ்சலிஸ்டுங்க தோங்கல, யாரும் ப்ராஃபட்டுங்க தோங்கல. இயேசு கூட யாரோ ஒரு பாவி தோங்குனா வந்து இயேசுவை அறியாதவன் வந்து சிலுவையை தூக்கிட்டான். அதுக்கு தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன். சபைக்கு வந்த நம்ம கைவிடப்படக்கூடாது. எங்கோ இருந்த ஒரு மனுஷன் இயேசு மேல் வந்த அன்புனால அவன் பரதேசில் இருந்தான். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் நீங்க பரதேசில இருக்க வேண்டும் என்று தான் அவர் மரித்தார். அப்படின்னா நம்ம கைவிடப்படக்கூடாது. நீ கைவிடப்படுற வழிகள் என்ன தெரியுமா? ஒரே வழிதான், உங்க பாவம். நீங்க மோர் மாதிரி நீங்க சுத்தமா வெளியா மாறிடணும். எப்படி? நீங்க மோர் குடிக்கிறீங்களா? மோர் அது மாதிரி சுத்தமா மாறணும். துக்கம் கஞ்சி இருக்கக்கூடாது. உங்க லைஃப்ல பாவம் பண்ணும்போது துக்கம் இருக்கணும். ஐயோ ஆண்டவர் மறுபடியும் அடிக்கிறேன், ஐயோ நான் இன்னி மறுபடியும் ஆண்டவர் மறுபடியும். பைபிள் சொல்லி 150 அடி வைக்கிறார். எவ்வளவு அடி? 150 அடி. 370 பேரு இயேசு அடிச்சிருக்கிறார். எத்தனையோ பேர் காரித்து போயிருக்கிறாங்க இயேசு. பிலாத்துக்கிட்ட வந்து கேட்கிறாங்க, இவரு பர்னபாஸையும் ஜெயிலெல்லாம் வந்து கிரேஸ் டைம் கொடுத்து ஒருத்தரை ரிலீஸ் பண்ணுவாங்களா மரண தண்டனை இருந்து. அதுக்கு பிலாத்து சொல்றாரா, இயேசுவை இவர் விட்டுடலாமே, இவர் விட்டு நான் ஒரு குற்றத்தையும் பார்க்க முடியல அப்படின்னு பின்னாடியில ஜனங்கள்லாம் சொல்றாங்களா.
இவரை என்ன பண்ணுங்க, இவளை சிறுவழியை அடிங்கன்னு யார் சொல்றது தெரியுமா? யார் சொல்றது? அவங்க ஜனங்கள், அவர் படைத்த ஜனங்களே சொல்றாங்க. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட ரட்சிக்கப்பட்டு கூட மறுபடியும் சிலுவையில் ஆண்டவர் அடிச்சுன்னு இருக்கிறோம். எதுக்காக, எப்படி அடிக்கிறது தெரியுமா? நம்மளுடைய ஆசையினால அடிக்கிறோம். நம்ம ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக இயேசுவை மறுபடியும் அடிக்கிறோம். நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆண்டவரை சிலுவையில் அடிக்கிறோம். ஆனா ஆண்டவர் எதற்காக இறந்தார்? உனக்காகவும் எனக்காகவும். நம்ம வாழ்க்கையில இருக்கிற பாவங்கள், இந்த வாழ்க்கையில் இருக்கிற அக்கிரமங்கள் மீற வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு உங்களை கையெடுத்து கூப்பிட்டு சொல்றேன், நீங்க குட் ஃப்ரைடே செலிப்ரேட் பண்றது உண்மைனா இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அடிங்க. நீங்க உண்மையா இன்னைக்கு குட் ஃப்ரைடே நினைக்கிறது உண்மைனா மறுபடியும் இயேசுவை சிலுவையில் தொங்க விடாது. நீங்க பண்ற ஒவ்வொரு பாவமும் மறுபடியும் முள்ளு மேல போதும். நீங்க பண்ற ஒவ்வொரு அக்கிரமும் மறுபடியும் ஈட்டியில எடுத்து ஆண்டவர் குதிங்க இருக்கிறார். அவர் மனசு வலிக்குது. என் பிள்ளைக்காக நான் உயிரை கொடுத்து திருப்பியும் நடிக்கிறானடா, உனக்காக நான் எல்லாமே செஞ்சேனே, இவனுக்கு உயிரை கொடுத்துருக்கிறேன், இவனுக்கு நல்ல கை காலை கொடுத்தேனே, இவன் எங்கேயோ தொலைச்சு போற ஒரு ஆடு, ஆனா இவனுக்காக நான் எல்லாத்தையுமே கொடுத்தேனே. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அதுதான் நீ சொல்றேன், அவன் மனசு வலிக்கிற மாதிரி செய்யற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்க? என்ன சொல்லுங்க? பாவம். அதுக்காக நம்ம சர்ச்ல எங்கேயுமே பாவத்தை பத்தி தான் பேசணும். ஏன்னா இது ஒன்னே ஒண்ணு உங்க வாழ்க்கையில இது போயிடுச்சுன்னா உங்க குடும்பம் ரொம்ப நல்லாயிடும், உங்க லைஃப் ரொம்ப நல்லாயிடுமா. அவன் அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. என் பாவத்துக்காகவும் என் மீறுதலுக்காகவும் என் அக்கிரமங்களுக்காகவும் இயேசு என்ன அப்படின்னா 3 விஷயம்: பாவம், அக்கிரமம், மீறுதல். இன்னைக்கு இது 3 உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்க குட் ஃப்ரைடே கொண்டாடுறது தப்புன்னு. நீங்க குட் ஃப்ரைடே ஆண்டவருக்கு சும்மா வெளியே விஷயத்துக்கு தான் நம்ம பண்றோம். எல்லாரும் கல்ச்சரா ஃபாலோ பண்றாங்க, ரிலீஜியஸா. ஆனா ஆண்டவர் வந்துகிட்டு உங்க தோற்றத்தை மாற்றுறதுக்கா. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஒரு 5 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 5 பிள்ளைங்கள ஒரு பிள்ளை ஒரு வாயை திறந்து சொல்லுமா, எனக்கு உன்னை ரொம்ப இஷ்டம் மம்மி, டாடி எனக்கு உன்னை ரொம்ப இஷ்டமா. ஆனா செயல்ல பாக்குறீங்க 1% கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செய்ய மாட்டேங்கிறாங்க. 1% கூட உங்க பொண்ணு உங்க பையனும் வந்து நீங்க ஆசைப்படுற மாதிரி வாழ்க்கை வாழ்ந்த நிலவலாம். ஆனா வாயில என்ன சொல்றாங்க? வாயில என்ன சொல்றாங்க? எனக்கு உன்னை ரொம்ப இஷ்டம் மம்மி, உனக்கு ரொம்ப இஷ்டம் டாடி அப்படின்றாங்க. ஆனா செயலில பார்க்கும் போது இடம் கம்மியாகுது. நீங்க நம்புவீங்களா? நீங்க நம்புவீங்களா? நீங்க நம்ப மாட்டீங்க. காரணம் என்ன தெரியுமா? பைபிள் சொல்லுது, மரத்தினால என்னப்படாதது கனினால என்னப்படும். இது இல்ல உங்க கனி. இன்னைக்கு இருக்கிறீங்க பாரு, இது இல்ல உங்க கனி. உங்க பர்சனல் லைஃப் தான் கனி. உங்களுடைய பர்சனல் லைஃப் நீ ஆண்டவருக்காக ஒண்டியா வாழ்ற பாரு. சர்ச்சில் வந்து நம்ம பிரேயர் பண்றது கனி இல்ல, பர்சனல் லைஃப்ல கையை தூக்குற பாரு, அதுதான் கனி. சர்ச்சில் நம்ம வெளியா இருக்கிறது முக்கியம் இல்ல, வெளியே வாழ்ற வாழ்க்கையில வெளியா இருக்கிறது அதுதான் கனி. ஹalleluya. நல்லா சொல்லுங்க, ஹalleluya. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறார். ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இயேசு செத்தார். இது ஒண்ணு மாற்றம் இல்லைன்னா இயேசு ஒரு குடும்பம் அனுபவிச்சுக்க மாட்டார். ஆனா திருப்பி அந்த குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் அனுப்பாதீங்கன்றார். அந்த நல்ல தேவனை உங்க லைஃப்ல மிஸ் பண்ணிடாத. நான் எப்பவுமே சொல்றேன் பாருங்க, யார வேணும்னா உங்க லைஃப்ல மிஸ் பண்ணிடுங்க. யார வேணும்னா என்ன பண்ணிடுங்க, மிஸ் பண்ணிடுங்க. யாருக்காகவும் இவரை என்ன பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. யாருக்காகவும் இவரை என்ன பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. நோ ப்ராப்ளம். உங்க ஃபேமிலியில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பிரிதா இயேசுக்காக பரவாயில்ல விடுங்க, பரவாயில்ல விடுங்க. சொந்தக்காரங்களாம் உங்களை விட்டு போறாங்களா? என்ன நீ இந்த மாதிரி பெந்தகோஸ்ட்ல போய் சேர்ந்துட்டு, ப்ராட்டஸ்டன்ட்ல சேர்ந்து போயிட்டு, அல்லேலூயா கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டு பரவாயில்லன்னு சொல்லுங்க, நல்லா இருங்க நீங்கன்னு சொல்லி அவங்களை ஆசீர்வதிங்க. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு நாள் அவங்களுக்கும் புரியும். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறார். ஒண்ணு உங்க பாவம் போச்சுனாலே புதிய ஈஸ்டர் தான் லைஃப். டெய்லி உங்க லைஃப்ல ஈஸ்டர். Every day you can celebrate the resurrection day. Amen. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு தெரியுமா? மகளே, நான் உனக்காக எல்லாமே செஞ்சேன், ஆனா ஏன் இனியும் வாழ்க்கையில இந்த பாவனை விட்டு வெளியே போக மாட்டேங்குது? இந்த பாவனை விட்டு வெளியே போகாததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நீங்க ஒரு மனுஷனை விட்டு ஒரு பாவம் வெளியே போகாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஏன் ஒரு பாவம் வருதுன்னு நீங்க பார்க்கலாம். ஐசாயா 53 5வது வசனத்தை வாசிக்கலாம்.
Because of our sins, he was wounded, beaten, Yes, but because of our sins, he was wounded and beaten. yes. Because of the evil we did, we are hit by punishment. The sins Yes, suffered. நம்மளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருந்துச்சு ஆக்சுவலா. தமிழ்ல வாசிங்க சிஸ்டர். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு தம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்மளுடைய மீறுதல் நிமித்தமாக அதுக்காக தான் ஆண்டவர் செத்தார். அப்போ ஒரு மனுஷனுக்கு பாவம் எப்படி நுழையும் சொல்லுங்க? மீறி செய்யும் போதுதான். மீறி செய்யறதுன்னா என்ன? மீறி செய்யறதுன்னா என்ன? ஒரு சிக்னல்ல வந்து உங்களுக்கு என்னென்ன கலர் போட்டு இருக்கிறாங்க? ரெட். என்னென்ன கலர் போட்டுக்கிறாங்க? ரெட், yellow, green. green வந்து நீங்க போலான்னு அர்த்தம். yellow வந்து ரெடி, ரெட் வந்து ஸ்டாப். இப்போ greenல இருந்து yellowக்கு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா டைரக்டா நீங்க ரெட்டை தாண்டிட்டீங்கன்னா அதுதான் மீறுது. greenல இருந்து கொஞ்சம் வந்து இட்ஸ் ஃபைன்ங்களா. ஆனா ரெட்டே தாண்டி போனீங்கன்னா போலீஸ்காரன் வச்சு என்ன பண்ணுவான்? ஃபைன் போடுவான். ஃபைன் போட்டே போடுவான். அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணாங்க? எல்லாரும் சொன்னவங்களோ பண்ண மீறுதல்னால, பாவத்தினால. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க செலிப்ரேட் உண்மையா பண்றதுன்னா ஏசப்பாவை. இன்னைக்கு ஆண்டவரை மனசார நீங்க கஷ்டப்பட்ட நாள் அப்படின்னு நீங்க நினைக்கிறது உண்மையா? என்னென்ன மீறி பண்ணிக்கிறீங்க? என்னென்ன ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை மீறி பண்றீங்க? அது நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க கொண்டாடுறது வேஸ்ட். ஏன்னா நீ இன்னும் சேஞ்ச் ஆகலையே. பாருங்க, ஷர்ட்ல ஒரு அழுக்கு இருக்குது. அது என்ன போடுவாங்க? ஷர்ட்டுக்கு ஒயிட் கலர் ஷர்ட் என்ன போடுவாங்க? உஜாலாவா? ஆகா. ஒரு மாஸ்டர் வந்து என்ன சொன்னாரு, எல்லாரையும் கேள்வி பண்ண பிரதர், என்ன நீ எல்லாம் உஜாலாவா மாறிட்டியா? பார்த்தா ஏசு அவரே தொட்டுட்டு உஜாலாவா மாத்திட்டாரா? அப்போ அவர் சொல்றாரா, பைபிள் எடுத்துக்கிட்டு சொல்றாரா, இல்லப்பா இனிமேல் நான் யாரையுமே சொல்ல மாட்டேன். இப்போ அந்த கலர் போட்டாங்க, என்ன அது ஒயிட் கலர் ஷர்ட் சுத்தமா மாறுதலையா? இன்னைக்கு இயேசு கூட அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டது உண்மைனா உங்க மீறுதல்ல இருந்து நீ என்ன ஆயிடுச்சு? உன்னுடைய மீறுதலுக்காகவும் உன்னுடைய பாவத்துக்காகவும் உன்னுடைய அக்கிரமம். This is the reason. இது மூணு போயிடுச்சுன்னா every day is Easter for you. இயேசு சாவல, இயேசு உயிரோடு உனக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறார் எல்லா இடத்துலயும். இயேசுவை யாரும் பார்க்க முடியல இல்லையா? இயேசு உன்னை பார்த்தா, எல்லாரும் பார்த்தா இயேசு உன்னை பார்த்ததை போல நீ வாழ்க்கை வாழலாம். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. உன்னுடைய பாவத்துக்காகவும் உன்னுடைய மீறுதலுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் உன்னுடைய பாவத்துக்காகவும் ஸ்டாட்டிக்ல வாசிங்க சிஸ்டர். ஒரு ஃபார்மேட்டா இருக்கு. நம்முடைய மீறுதலை நிமித்தமாய் அவர் காயப்பட்டார். நம்மளுடைய மீறுதலுக்கு நிமித்தம். The reason why God was crucified on the cross is nothing but நம்ம மீறி செஞ்சினா தெரியும். இந்த ரெட் கலரே தெரியும். இது தாண்டனா ஃபைன் தெரியும். இது நம்ம ஃபேஸ் பண்ண கவர்மெண்ட் ரூல்ஸ் நம்ம பிரேக் பண்றது தெரியும். ஆனாலும் இதை செய்யறதுக்கு காரணம் என்னன்னா மீறி செய்யும். சிகரெட் அடிச்சா கேன்சர் வருதுன்னு தெரியும். வாய் போனதுன்னு தெரியும். பரிசுத்த வாழ்க்கையில நீங்க என்ன வரீங்க, இளவரீங்கன்னு தெரியும். உங்க வாழ்க்கை முடியுதுன்னு தெரியும். செத்து போறேன்னு தெரியும். குடும்பத்தை விட்டு போறேன்னு தெரியும். அன்சு போட்டா எல்லாம் ஆகுதுன்னே தெரியும். பான் பறக்க போட்டா இது ஆகுதுன்னு தெரியும். குடிச்சா இது ஆகுதுன்னு தெரியும். ஆனாலும் என்ன பண்றாங்க? மீறி செய்கிறார். ஆனா ஆக்சுவலா என்ன சொன்னார் ஆண்டவர்? இதெல்லாம் செஞ்சதை தொட்டு தான் ஆண்டவர் செத்தார். அப்ப செஞ்சிருந்தாங்க, அதனால தான் ஆண்டவர் செத்தார். ஆனா இப்போ நீங்க சுத்தமா இருக்கணும். அப்ப செத்தது என்னத்துக்கு காரணம்? அன்னைக்கு சுத்தமா இருக்கா. இன்னைக்கு நீங்க கூட என்ன ஆகணும்? உண்மையா ஆண்டவர் கொடுக்குற ஒரே ஒரு கிஃப்ட் நீங்க என்ன தெரியுமா? உங்க லைஃப்ல the best gift அவர் கொடுத்த உடம்பு அவருக்கே கொடுங்க. அவர் கொடுத்த உயிர் அவருக்கே கொடுங்க. அவர் கொடுத்த வாழ்க்கையை அவருக்கே கொடுத்து பாரு. அதுதான் உண்மையான ரெசரக்ஷன் டே. ஹalleluya. இன்னைக்கு வந்து சாட்டர்டே இல்லை, இன்னைக்கு குட் ஃப்ரைடே. ஆக்சுவலா வந்து டெத் டேக்கு எல்லாருமே சாட் டெத் தான் போடுறாங்க. இன்னைக்கு குட்னு போட்டுக்கிறாங்க தெரியுமா? இன்னைக்கு தோத்த நாள் இல்லை, இன்னைக்கு மனுஷன் முன்னாடி தோத்த நாள். பரலோகத்தை அவர் ஜெயிச்ச நாள். இன்னைக்கு அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின ஒரு நாள். ஆமென், ஹalleluya. நீங்க ஆண்டவர் உனக்குள்ளே இருந்த நாளெல்லாம், உனக்குள்ளே சோக நாளெல்லாம் நல்ல நாள் ஆண்டவரை பார்த்து காட்டுறாங்க. ஆமென், ஹalleluya. So people are dead for your sin.
ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்க செத்து போயிடுறீங்க. ஆண்டவர் கொடுத்த பணம் உங்களை எழுந்து போகுது. அதுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, சிஸ்டர்ஸ் சொல்றாரு, மீறி செய்யாதீங்க. மீறி பாவம் செஞ்சீங்க, மீறி நீங்க ஆண்டவர் மறுபடியும் மனுஷன் அடிக்கிறீங்க. மீறி என்னென்ன பாவம் சொல்லுங்க. மீறி சேர்த்து என்னென்ன பாவம் தெரியுமா? வயசுக்கு மீறி சேர்த்து பாவம். 15-16 வயசுக்கு அந்த பொண்ணுங்கெல்லாம் வந்து இன்னைக்கு கல்யாண ஆசை வருது, மீறி செய்யற. உங்க ஏஜுக்கு மீறி நீ செஞ்சு இருக்கிற, உன் ஆசைக்கு தகுந்த மாதிரி நீ செய்ய மாட்டேங்கிற. இது ஆண்டவருக்கு விரோதம். மறுபடியும் நீ என்ன பண்ற? ஆண்டவரை சிலுவையில் அடிக்கிற. மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்றீங்க? சிலுவையில் அடிக்கிறீங்க. லேடிஸ்ங்க இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பண்றதை நான் பார்க்குறேன். தயவு செய்து சொல்றேன், மீறி பண்ணாதீங்க. தப்பு இதெல்லாம் விட்டுருங்க. எல்லாரும் எப்படின்னா வாழலாம், ஆனா இயேசு என்னை காப்பாதுங்கிற உண்மை. அவன் அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. சம்டைம்ஸ் நம்மளுக்கு வலிக்கும், இதை விட எப்படி முடியும்னு. நான் சொல்றேன், உங்களால முடியாது, இயேசு வந்தா கண்டிப்பா முடியும். நீங்க பேசுற நான் கூட சரி மீறி செஞ்சேன், என் லைஃப்ல எல்லாத்தையுமே இழந்தேன். நான் இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன், நான் ரொம்ப சந்தோஷமாக. காரணம் என்ன தெரியுமா? எனக்கு ஆண்டவர் ரட்சிப்பு சிலுவையில் கொடுத்துட்டார். அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் சென்ற 3 காரியம். முதலாவது மீறுதல் தான். அப்படின்னா மீறி செய்யாதீங்க பிரதர்ஸ். நீ இயேசுவை லவ் பண்ணது உண்மையான என்ன செய்யாதீங்க. தப்புன்னு தெரியும், தப்புன்னு தெரிஞ்சு கூட சேர்த்தா மீறுதல். ஆமென் அல்லேலூயா. அடுத்தது என்ன? உங்களுடைய அக்கிரமம். ஐயோ, இந்த அக்கிரமம் ரொம்ப டேஞ்சர். மோசஸ் வந்து ஜனங்கள் நடத்தும் போது மலர் இயேசுடைய பேசிட்டு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க நம்ம ஜனங்க? அவங்கள்ட்ட இருந்த நகையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? அதெல்லாம் வைத்து கடவுளா மாத்திக்கிட்டாங்க. அவங்களுடைய மனைவி இவங்களுடைய மனைவி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த ரூல்ஸ் இருக்குது. இப்போ ஒரு பார்ட்டி நடத்துறாங்க. என்ன பார்ட்டி தெரியுங்களா? இந்தியாவில் இருக்குது இந்த பார்ட்டி. என்ன பார்ட்டி தெரியுங்களா? ஒரு பார்ட்டியில போகும்போது இவங்க ஒய்ஃப் யார் கூட நான் போகலாம், இவங்க ஹஸ்பண்ட் யார் கூட நான் போகலாம். இந்த மாதிரி பார்ட்டிங்க இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல வரும் பார்ட்டிங்களை கூட கல்யாணம் கட்டிக்கலாம், தாத்தாவை கூட கல்யாணம் கட்டிக்கலாம். அந்த மாதிரி ரூல்ஸ் வரப்போம். 25க்கு 26 இந்த வருஷம் 2026க்கு அக்கிரமம் பார்த்துக்கிறீங்களா? எப்படி நடக்குது? அக்கிரமங்களை பார்த்துக்கிறீங்களா? இந்த அக்கிரமம் நடக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் சேர்த்தார். நான் என்ன தெரியுமா சொல்றேன், கோயிலுக்கு வெளியே இருக்கிறவங்க பரவாயில்ல விடுவான். அவன் அக்கிரமம் பண்ணிட்டோம், அக்கிரமம் பலாத பண்ணோம், மீறி பண்ணிட்டோம், பாவம் பண்ணோம், அவன் ஆண்டவர் மனுஷர். ஆனா நீங்களாம் ஆண்டவர் ஏற்றுக்கீங்க இல்லையா? நீ இயேசு செத்தாருன்னு வலிக்குது உண்மை, ஆனா நீங்க மாறுறது உண்மைனாக்கா உண்மையை ஆண்டவர் சந்தோஷப்படுவார். நான் செத்ததுக்கு ஒரு காரணம், அட்லீஸ்ட் என் புள்ள மாறி இருக்கிறார். அவன் அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. கீழே மேல போயிட்டு கீழே மருத்துவங்களோ விக்கிரகங்கள் தான் வணங்கிட்டாங்க. அவங்க மொழியே சுரூபங்களை உருவாக்கிக்கிட்டாங்க. ஆம்பளை தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டான், பொண்ணு தப்பு பண்ண ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு இது அக்கிரமம். இதெல்லாம் வயசுக்கு மீறி செய்யறது அக்கிரமம். இதை நீங்க மாத்திக்கங்க போதும். இது உங்க வாழ்க்கையில சுத்தமா மாறினாலே போதையா. இயேசு செத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னதுக்காக தெரியுமா? இந்த சுத்தமாய் மாற்றினார். அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறார். வெரி குட் மக சந்தோஷம்டா. நான் சாப்பிட்டனால நீ நினைக்கிறது கரெக்ட், நான் கஷ்டப்பட்டனால நீ நினைக்கிற. நான் ஆசைப்படுறது என்ன தெரியுமா? நீ நினைக்கிறது ஆசைப்படல, நான் நினைக்கிறது உன் வாழ்க்கை மாறணும். நான் நினைக்கிறது என்ன? உங்க வாழ்க்கையை மாறணும். நம்ம இந்தியில வாழ்க்கை, நம்மளுக்கு நம்ம பரலோக வாழ்க்கை. அவன் அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் தான் 80-90 years அவ்வளவுதான். 80-90 years அவ்வளவுதான். பைபிள் பிரகாரமா வசனத்தை படிக்கிறது 90 அப்படி இருக்கிற. மீறி போனா ஒரு 100 இருக்கலாம், 102க்கெல்லாம் ஆகாது. எல்லாம் நரம்பு வீக் ஆகிடும் இல்லையா? அந்த நரம்பு வீக் ஆகி வாழ்றது கூட ரொம்ப கஷ்டம். ஜனங்க வார்த்தையிலே செத்துருவோம். நரம்புல சாவடிக்குதோ இல்லையோ, வார்த்தைங்களே என்ன பண்ணிடும். ஒரு அம்மாவை எடுத்துட்டு வந்து ஒருத்தர் விசிலடிக்கிறான். ஒரு நல்ல ஒரு கிணறு கிட்ட எடுத்துட்டு வந்து காரில் இருந்து தள்ளிடுறான். என்னன்னு கேட்டா அவளை இவங்க பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு தள்ளுறான். அந்த அம்மா என்ன கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டு வாழ்ந்தவர்களோட பெட்டர் கண்ணை மூடினாங்கன்னா மேலே போய் பார்க்கலாம். நான் என்னுடைய ஒரு விருப்பம். ஏன்னா இந்த மாதிரி ஜனங்க கூட வாழ்ந்ததோட மேலே இருக்கிற ஆண்டவர் கூட வாழ்றது அல்லேலூயா. அந்த ஆண்டவர் 3 விதத்துக்காக செத்தார். The reason why God died, only for sin. What type of sin?
முதலாவது மீறி, அடுத்தது அக்கிரமம். அக்கிரமம். அதுதான் நம்ம சர்ச்ல அக்கிரமத்தை பத்தி பேசுறது. எது அக்கிரமனே தெரியாத ஜனங்களுக்கு. எது அக்கிரமம் சொல்லிட்டாங்களா? எது அக்கிரமம் சொல்லிட்டாங்க? இயேசுவை தெரிஞ்சு வேற தெய்வத்தை வாழ்றது அக்கிரமம். இயேசுவை தெரிஞ்சு முதலாவது கட்டளையே சொல்லுகிறார், என்னை அல்லாமல் ஒரு தேவன் அல்ல. இயேசு இல்லாம வேற தெய்வமே இல்ல, ஒரே தெய்வம் தான். நம்மளுக்கு எல்லாம் ஒரே தெய்வம் தான். மீறி பண்ணீங்கன்னா அது பேர் அக்கிரமம். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. புருஷனுக்கு உண்மையாகிறது பரிசுத்தவான். புருஷனுக்கு துரோகம் பண்றது அக்கிரமம். பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றது அக்கிரமம். அம்மாவுக்கு துரோகம் பண்றது அக்கிரமம். அல்லேலூயா. இந்த அக்கிரமத்துக்காக தான் யார் செத்தது? நம்மளுடைய நேச்சர் அப்படி இருந்துச்சு. சரியில்லாத குணம் நம்ம குணம். ஆனா அவர் செத்த பிறகு சில ஜனங்க ரட்சிக்கப்பட்டார். அந்த சில ஜனங்க தான் நம்ம. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு தேடி வந்தது காரணம் என்ன தெரியுமா? நான் இன்னும் பரிசுத்தமாய் மாற வேண்டும், இன்னும் நான் சுத்தமாய் என் ஆண்டவருக்கு பொண்ணாக விலகி அவருடைய ஊழியத்தை நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறது மாற்ற நல்லா கையை தட்டி அந்த ஆண்டவருக்கு பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீ செத்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஆனா நான் அந்த வாஞ்சையை நிறைவேற்ற போறேன்ப்பா. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அம்மா வந்து என்கிட்ட அழுது, ஃபாஸ்டிங் பிரேயர் அழுது, என் பொண்ணு லவ் பண்ணம்மா, லவ் பண்ணி கல்யாணம் கட்டிக்கினா, ஒரு பையன் குழந்தை பிறந்துருச்சு, வீட்டுக்கு வாடானா வரமாட்டேங்கிறான் அந்த பையன். இந்த பையனை கூப்பிட்டு வந்தாங்க. இந்த பையனை பார்த்துட்டே, ஏன்ப்பா வைஃப் கூட வாடுறதுக்கு என்ன இருக்குது? இல்லைங்க பிரதர், நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறேன், கொஞ்ச நாள் என் மைண்டு டென்ஷனாக இருக்குது, அதனாலதான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறேன். சரி, எல்லாம் ஃபேமிலியில் வர பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அந்த பையன் முன்னாடி பேச முடியாமல் ஒரு நாள் அது வந்து மறுபடியும் ஃப்ரைடே ஃபாஸ்டிங் பிரேயர் வந்துச்சு. வந்து என்னை பார்த்து சொல்லிச்சு, பிரதர் எங்கள் அம்மா இருக்கான்னு நான் சொல்ல முடியல. ஆக்சுவலி என் புருஷன் ஏன் வர மாட்டேங்கிறான்னா, என் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆண்டி இருக்கிறாங்க, அவங்களுக்கு 63 வயசு. 63 வயசு அந்த ஆண்டியை இவன் லவ் பண்ணிக்கிறான். இது பாவமா, மீறுதலா, அக்கிரமம்? மகாமா அக்கிரமம். அவன் பேர் என்ன தெரியுமா? ஜான். யாரும் தப்பா நினைச்சுக்கிறீங்களா? ஜான் யார் தெரியுமா? ஜீசஸ்க்கு என்ன பண்ணா? பேப்டிசம். இவன் என்ன பண்ணிக்கிறான்? லேடிஸ்க்கு பேப்டிசம் பண்ணிக்கிறான். இவன் ஏன் கிட்ட வந்தான்னா உண்மையான பேப்டிசம் கொடுத்துருவான். அவ்வளவு கோபம் இருக்குது. ஒரு வயசுக்கு தக்க மாதிரி ஆசைறதுலாம் அக்கிரமம். அதுதான் லேடிஸ் சொல்றேன், உங்க புருஷன் நல்லவனும் கெட்டவனும் உடம்ப காட்டிட்டியா முடிச்சு சொல்லுங்க. வயசுக்கு மீறி என்ன பண்ணாத, அக்கிரமத்தை அழியாது. நீங்க பையங்களை கூட சொல்றேன், உடம்பு நல்லா இருக்குது, விளையாடாத. ஒரே ஒரு நட்பு முடிச்சு கதை ஒருத்தர் திரும்ப பண்ண தொடனா மாறிடும். அக்கிரமத்தில் அழியாதீங்க. வாலிபர் பையனே சொல்றேன், இந்த பொண்ணை விட்டு அந்த பொண்ணு, அந்த பொண்ணை விட்டு இந்த பொண்ணு, அப்படியே சூஸ் பண்ணினே இருந்து நீ எல்லா பொண்ணுடைய லைஃபை டிஸ்ட்ராய் பண்ணினே இருந்துன்னா உன் பொண்டாட்டி உன் லைஃபை டிஸ்ட்ராய் பண்ணும். இது சாபம் அல்ல, இது விதைத்த அறுவடை. என்னை பார்த்து ஒரு பொண்ணு சொல்லிச்சு, என் ஒய்ஃப் பார்க்கல அப்படின்னு சொல்றேன். நான் வந்து ரொம்ப இந்த மாதிரி ஒரு லைஃப்ல வாழ்ந்துருக்கேன். நான் என்னத்துக்காக இஷ்டப்படுவேன்னா எல்லா பொண்ணுமே என்னை விட்டு போயிடும் அப்படின்னு மைண்ட் தானே. ஆனால் ஒரு பொண்ணு அப்போ என்னை நேச ஒரு பொண்ணை நான் ஏமாத்திட்டேன். என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிச்சு, என் சாபம் ஒன்று சும்மா விடாதாச்சு. ஆனால் அது வந்துச்சுன்னா சாபம் எனக்கு. நான் ஒரு பொண்ணு நல்லா உண்மையாக இஷ்டப்பட்டேன். அதுக்கு எஜிச்சு போட ஒரு வெடி உண்டு. திரும்பி ஃபோன் பண்ணிச்சு அந்த பொண்ணு. அது கல்யாணம் ஆகிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணிச்சு, பார்த்தியா கடவுள் விட்டாரா பார்த்தியா என்ன சொல்லி தருமா, நீ என் மனசை எப்படி வேதனை பண்ண பார்த்தியா, அது பார்த்தா வேற யாரும் கட்டிடுச்சு அப்படி உஷாரு. அவங்கள என் மீசை இருக்குது, என் தாடி இருக்குது, நாய் கூட தான் மீசை தாடி எல்லாம் இருக்குது. அதில் என்ன பெருமை?
அல்லேலூயா. உங்க வைஃப் நடிகாங்கிறாங்களோ, மெலிசாங்கிறாங்களோ, குள்ளமாங்கிறாங்களோ, வாயாடியோ, வாயினா இருக்குதோ, மூமியோ, ஏதோ ஒன்று எனக்கு கொண்டாட்டி ஆயிடுச்சு. அதை விட்டு என்ன பண்ணாத, சம்பாதிக்க. அக்கிரமத்தை என்ன பண்ணாதீங்க, இப்போ அழியாதீங்க. அப்பா அழிஞ்சாங்க, அதுக்கு செஞ்சுட்டாரு. இப்போ அழியாதீங்கன்ற. இப்போ அழிஞ்சிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். சில பேர் பணத்தில் அக்கிரமத்தில் அழிவாங்க. பணம் வந்த பிறகு என்ன அழிவாங்க, அக்கிரமத்தில் அழிவாங்க. இன்னும் கையில் பிடிக்கவே முடியாது. அவங்களெல்லாம் எதை பார்த்தாலும் பணம் வச்சே பேசுவாங்க. கொஞ்சம் இல்லைன்னா என்ன ஆயிடுச்சு உங்களுக்கெல்லாம். வாலிப பையங்களுக்கு சொல்றேன், பொண்ணுங்களுக்கு சொல்றேன், அக்கிரமத்தை அறியாத. உடம்பு தேவனுடைய ஆலயம். நீ கல்யாணம் ஆகுற வரைக்கும் ஆயிட்ட பிறகுதான் ஒருத்தவங்க உடம்பை டச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி டச் பண்ணான்னா நீ அக்கிரமத்தை அழிஞ்சிருக்கு. என்ன இப்போ பாருங்க, 7 செய்தி கொடுங்க பிரதர்னா நீங்க எங்க வந்துக்கிறீங்க பிரதர்? 7 செய்தி ஜீசஸ் கொடுத்துட்டாருமா, 1000 பேஜ் எழுதிக்கிறாரு விஷயத்தெல்லாம். இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. ரீசன் ஃபார் த கிராஸ். சிலுவை எடுத்தது உண்மைதான், ஆனா யார் எடுக்க வைத்தது? அப்ப எடுக்க வைத்தது அந்த ஜனங்க, ஆனா இப்ப யார் எடுக்க வைத்திருக்கிறாங்க? திருப்பி ஆண்டவரை நீ நடத்தல. அதுக்கு நான் சொல்றேன், சர்ச்சுக்கு வந்தா உன் வாழ்க்கை மாறணும், உன்னுடைய குணம் மாறணும். ஸ்கூலுக்கு போனா எப்படி உனக்கு படிக்க தெரியாத ஒரு படிப்பு ஏறுதோ, சபைக்கு வந்தா கூட சபையை தெரியாத ஒரு வாழ்க்கை சபையாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்ல பேர் சொல்றீங்க, மோர போல என் வாழ்க்கை வெள்ளையா மாறணும். மோருமா கை தூக்கு. மோர் பிரதர், மோர் குடிங்க. உங்களுக்காக மோர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆவிக்குரிய வாழ்க்கைகள்ல உடம்பு பெரிய கிணறாங்க. ஆனா உண்மையான ஒரு மாறுதல் என்னன்னா, அக்கிரமம் என்ன ஆகணும், விலகி போயிடணும். விஜய் விலகி போயிடணும். ஆமென் ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த பொண்ணை பார்த்து சொன்னேன், என்னமா பண்ண போறேன்? இல்லைன்னா என் குழந்தை வந்து இப்பதான் ஜஸ்ட் 1 month தான் பொறுத்து, இப்பதான் ஒரே மாசம் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்க நான் என்ன பண்ணனே புரிய மாட்டேங்குது. நான் அந்த பொண்ணை பார்த்து சொன்னேன், பேசுமா அப்படி இல்லைன்னா என்ன பண்ணேன், ஆயா கூடவே அனுப்பிச்சு விடுறது. அவன் என்ன சொல்றான், ஆயவோ வேணும் இதோ வேணுமா, நாம் அதிகம். அல்லேலூயா சொல்லுங்கம்மா அல்லேலூயா. ஆபீஸ்ல போனீங்கன்னா கூட உன்னை இயேசு பார்க்கிறாரு பாரு. யார் பார்க்கறது? உன்னை இயேசு பார்த்துக்கிறாருப்பா. ஆபீஸ்ல யாருன்னா பொண்ணு நல்லா சிரிச்சு பேசுவாங்க. சிரிச்சு நீங்களும் பேசிட்டு முடிச்சிடணும். சிரிச்சுனே இருந்தீங்கன்னா அங்கனே இருக்கு. அப்புறம் ஏன் கூட சரி, யாரும் சிரிக்கணுமோ அவங்க சொல்லு. வருவதெல்லாம் சிரிச்சிக்க கூடாது. கோல்கேட் பேசணும். பவுண்டரிஸ் என்ன கூட பவுண்டரிஸ். நீங்க கிறிஸ்டியன் மறக்கக்கூடாது. நான் கூட என்ன மறக்கக்கூடாது, நீங்க கல்யாணம் ஆனதுன்னு மறக்கக்கூடாது. அவன் அல்லேலூயா. ஒருத்தர் உங்களுக்கு ஒரு கோபக்கார புருஷனா இருக்கலாம். ஆபீஸ்ல யாரோ ஒருத்தர் சாஃப்டா பேசுறாங்க, அவன் சாப்பிட்டு நினைச்சிடாதீங்க. சாஃப்டா இருந்து நாகப்பாமா இருக்கும், உங்களுக்கு தெரியாது. ஸோ சம்டைம்ஸ் எவ்ரிதிங் எல்லா மனுஷனும் பர்ஃபெக்ட் நினைச்சிடாதீங்க. அப்படி ஒரு குறை இருக்கும். ஸோ அதை குறைய பார்க்காதீங்க. குறைக்காக செவிங்க ஆண்டவர் பார்த்துங்க. ஆனால் நீங்கள் அக்கிரமத்தை அறியாதீங்க. நீங்கள் என்ன பண்ணாதீங்க, வாலிப பையனை சொல்கிறேன், சிகரெட்டு, காஞ்சா, இந்த குடி பழக்கம், விபச்சாரம், வேசித்தனம், இதெல்லாம் அக்கிரமப்பா. இதெல்லாம் திருப்பி திருப்பி செஞ்சீங்கன்னா நீ குட் ஃப்ரைடே செலிப்ரேட் பண்ணுறது, ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணுறது வேஸ்ட். ஈஸ்டர் போய் நல்லா ஹெவியாக குடிக்குவாங்க. இப்பெல்லாம் நான் குடிக்கிறீங்களா? என்னதுக்காக குடிக்கிறாங்க சொல்லுங்க. ஏசு என்ன ஆயிட்டாரா? உயிர் தெரியுங்களா? ஏசு என்ன ஆயிட்டார்? இப்போ என் ஃப்ரெண்டு ஒரு ஸ்கிட்டு பண்ணியிருந்தா, இது பண்ணியிருந்தான் வீடியோ ஈஸ்டருக்கு. அப்போ அந்த நான் வீடியோ காட்டினேன், டிவியில் போட்டு காட்டினான். என்ன பண்ணேன்னா, ஜீசஸ் மவுண்டன்லேருந்து வெளியே வர இப்படி சவுண்ட் வந்துச்சு. அவனை காட்டு என்ன கூட பவர்ஃபுல்லாக கேட்டார். நான் தாடா பண்ணேன். நான் சொன்னேன், சூப்பர்டா, கடவுளையே கதவு திறந்து வர வச்ச மனுஷன். சொல்லுது கட்டுகள், இவர் கடவுளுக்கே டோர் பண்ணிக்கிறானா? என்ன பண்ணி கடவுள் அவன் வந்துட்டு சிரிக்கிறான், அவருக்கே யோசிக்கிறார். சொல்ற மாதிரி நான் என்ன கதவை சொல்றேன் தெரியுமா? உன் வாழ்க்கையில ஒரு கதவை தெரியும். இயேசுவுக்குள்ள வாழ ஆசைப்படுகிறார். கதவை சொல்லுகிறேன். இந்த கதவை எல்லாரும் பண்ணலாம். இந்த கதவை கொஞ்சம்
பண்ணுங்க, விட்டுருங்க. என்ன பண்ணு ராஜா, விட்டுருங்க. அந்த வயசுக்கு மீறி செய்யாதீங்க, வயசுக்கு மீறி செய்யாத அக்கிரமம் அதெல்லாம். உனக்குள்ள இயேசு வாசம் செய்ய முடியாது, உனக்குள்ள இயேசு தங்க முடியாது, உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்க முடியாது. அக்கிரமமான பேச்சுங்க பேசுவாங்க, ரொம்ப பேச்சுங்கப்பா. சில பேரெல்லாம் ரட்சிக்கப்பட்டேன்னுவாங்க, அது வாயா காதா இல்ல குப்பை வாரியமே முடியாது. எடுத்தவங்க அசிங்க அசிங்கமா பேசணும் வேண்டாமா? ப்ளீஸ், நீ அந்த வாயில துதிக்க போற, இயேசுவை நீ பார்க்க போற, அந்த வாயில போய் ஜெபம் பண்ணு, அந்த வாயில மற்றவங்களை நீ ஆசீர்வதிக்க போற. அந்த இடம் கூட இதுதான் மாறணும். இது மாறிச்சுன்னா டெய்லி நீங்க துக்க கஞ்சி சாப்பிடுங்க, டெய்லி நீங்க பிரியாணி சாப்பிடுங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா நீங்க மாறிட்டீங்க, நீங்க மாறிட்டீங்க. இயேசு துக்கப்பட மாட்டாரு. இப்போ என் பிள்ளை மாறிச்சுடா போதண்டா, இதுக்காக தானே செத்தேன், இதுக்காக தானே நான் வந்தேன், என் பிள்ளை இப்படி இருந்துச்சு, எந்த பிள்ளையா இருந்துச்சு, இனி என் பிள்ளைய நான் பார்த்து என் அன்பை தொட்டு மாறிடுச்சு. யாருக்கமா மாறாதீங்கம்மா, அவர் அன்பை பார்த்து மாறுங்க. அல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க இயேசுக்காக வாழ்ந்த பிறகு நம்ம எல்லாம் ரொம்ப நாள கஷ்டப்படலப்பா. ரொம்ப அமோகமான ஒரு வாழ்க்கை இயேசு நம்மளுக்கு அங்க வச்சிருக்கிறார். அதை அனுபவிச்சு பாருங்க, நல்லா நிம்மதியா தூங்குவீங்க. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. மீறி செய்யறதுக்காக தான் ஆண்டவர் செத்தார். அடுத்தது அக்கிரமம். இதாவே இவர்கள் என்ன செய்கிறார் என்று அதுக்காகத்தான் ஆண்டவர் மன்னிச்சார். ஆனா நம்ம தெரிஞ்சு செஞ்சா தெரியும் இல்ல, கிறிஸ்டியானிட்டில எப்படி ரூல்ஸ் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் நான் ரொம்ப சோஷியலா இருக்கிற பிரதர், அண்ணன் எல்லாத்தையும் சோஷியலா பழகிற பிரதர். சோஷியலா பழகிறது நல்லது, சோஷியல் சயின்ஸா மாறிடும். அது ரொம்ப டேஞ்சர், பவுண்டரிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ட்ராக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரெயின் வந்து ஒரு ட்ராக்ல கரெக்டா போறேன்னா வேற எங்கேயும் போயிடும். அதுதான் லைஃப்ல உங்களுக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட மாதிரி வாழணும். இயேசு எனக்காக செத்தாருன்னு நினைச்சு நம்ம வாழணும். நான் சொல்லிட்டாமா, இதோடைய பெரிய கிஃப்ட் இயேசு உங்க லைஃப்ல நீங்க ஏதோ கொடுக்க போறீங்க. எவ்வளவு பேருக்கு புரியுது? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க மூச்ச ஃபீலிங்கா வச்சுக்கணும், இல்ல நீங்க துக்க கஞ்சி சாப்பிட்டுக்கணும், மோரை சாப்பிட்டுக்கணும், கறி சாப்பிட்டோம், குஷ்கா சாப்பிட்டோம், கபாப் சாப்பிட்டோம், ஜீசஸ் எல்லாம் பிரியப்படுவாங்க. அப்படி பார்த்தா நீங்க சோறை இல்லாதவே ஆண்டவர் ரொம்ப பிரிய போட்டாங்க. வீட்டுல சோறை என்ன பண்ண போறீங்க? நீங்க ஆண்டவர் கஷ்டப்பட்ட நாள் யார் கஷ்டப்பட வச்சது நான் கேட்கிறேன். யார் கஷ்டப்பட வைத்தது? நம்ம தான். நீங்க அந்த கஷ்டத்தை பட வைக்காதீங்கன்ற மறுபடியும் அந்த ஆண்டவர் என்ன பண்ணாதீங்க. சில அம்மா சொல்லுவேன், டேய் உங்க அப்பா கிட்ட தானே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், நீ கூட என்ன பண்ணாத, எனக்கு கஷ்டம் கொடுக்காத. உங்க அப்பா தான் என்ன விட்டு போயிட்டாரு, நீ கூட பண்ணி என்ன பண்ணிடாத. ஏன் தெரியுமா? வலிக்குது உங்களுக்கு. உங்க அப்பா பண்ணதே உங்களால தாங்க, புஷ்அப் பண்ணதே உங்களால தாங்க முடியல. உங்களுக்குள்ள இனி ஆண்டவர் கூட உங்களை பார்த்து சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? ஆல்ரெடி ஒருத்தன் பண்ணிட்டு நான் செத்தேன், இனி நீயும் பண்ணாத. ஆண்டவர் ஆல்ரெடி நான் அவங்கள நம்பினேன், அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, நீ சபைக்கு வர நீயும் என்னை ஏமாத்தது ஆண்டவரோட பார்த்து சொல்றேன். அல்லேலூயா. ஒரு பாடல் இருக்குது, மண்ணுக்காக மாணிக்கத்தை இழந்துள்ளார். அவன் அல்லேலூயா. பாடலாம் அந்த வரி. ஏன்பா பின்னாடி ரசம் பின்னாடி அவன் லேடிஸ் யாரா பார்த்து என்ன சொல்றார் ஆண்டவர்? மண்ணுக்காக மாணிக்கத்தை என்ன பண்ணாதீங்க. யாருக்காக ஆண்டவர் இழந்துடாதீங்க, யாருக்காகவும் ஆண்டவர் என்ன பண்ணாதீங்க, விட்டு கொடுக்காதீங்க. நான் ரியல் லைஃப்ல சொல்றேன், நான் ஒரு ஊழியக்காரனா சொல்றேன், என் லைஃப்ல நான் பல விஷயத்துல எனக்கு இயேசுக்காக நான் இழந்துக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் தான், நான் இவரை இழக்கப்படாது. நாங்களும் நினைச்சா சண்டை போட முடியும், நாங்களும் நினைச்சா திட்ட முடியும், நாங்களும் நினைச்சா தப்பு பண்ண முடியும். ஒரே விஷயம் தான், ஒரு அன்பு, ஒரு நிலையற்ற அன்பு. அவை அல்லேலூயா. ஒரு நாளும் மாறாத ஒரு அன்பு. அவை அல்லேலூயா. சும்மா வந்து ட்ரை பண்ணி பாருங்கம்மா, என்ன பியூட்டிஃபுல் லைஃப் இருக்கு தெரியுமா? என்ன பியூட்டிஃபுல். அவை அல்லேலூயா. இது ஒரு வரியை பாடலாமா? இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்ட
இந்த நல்ல இயேசு. இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண உள்ளவரே, நீரே போதும் வேறே வேண்டாம். இந்த நல்ல இயேசு. இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஹalleluya. நல்லா சொல்லுங்க ஹalleluya. அக்கிரமம் வந்துட்டு இன்னொரு பேர் இருக்குது, disobedience. என்னது? disobedience. நீ எப்பெல்லாம் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியாம போறீங்களோ நீங்களாம் ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சுக்கிறீங்க. எல்லாம் ஆண்டவருக்கு விரோதமா செய்யாதீங்க. ஆண்டவர் பிடிக்குமான்னு பாருங்க. ஆண்டவர் பிடிச்ச லைஃபை லீட் பண்ணுங்க. பிரதர் ரொம்ப கஷ்டமாகுது பிரதர். நான் சொல்லிட்டேன் பிரதர், ரொம்ப கொஞ்ச நாள்லயே அந்த கஷ்டத்துக்கு ஒரு பலனை நீ பார்க்க பிரதர். நீ என்ன கஷ்டப்பட்டீங்க இயேசுக்காக? ஆண்டவரே நான் இதுக்காக கஷ்டப்பட்டப்பா, நாம முடியல ஆண்டவர். கொஞ்ச நாள்ல அவர் யாருக்கு காட்டுவார்? அவன் ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஊழியத்தின் பாதையில வர மாதிரி என் லைஃப் ஆண்டவரை பார்த்து ரொம்ப கேட்டுக்கிறேன்ப்பா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்கப்பா. என் லைஃப் மட்டும் ஏன் பண்ணிடுச்சு? நான் சந்தோஷமா இல்லைன்னு இல்லை, ஆனா ஒரு மாதிரி அனாதையா ஃபீல் பண்றேன்ப்பா. ஒரு மாதிரி அனாதையா நான் ஃபீல் பண்றேன்ப்பா. எல்லாரும் என்ன ஒரு மூலையில வச்சுட்டாங்கப்பா. எனக்குன்னு ஆசைகள் எல்லாமே இல்லாத ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆசை இருந்துச்சு, இப்போ ஆசைகள் எல்லாம் கம்மியாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் கொஞ்சம் பொறுத்துக்கடா, கொஞ்சம் பொறுத்துக்கடா. எல்லாம் உலகத்துக்கு இருக்கலாம் சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான், நல்லா படிச்சுட்டு இருந்தான் ஸ்கூல்ல, நல்லா ரேங்க் ஸ்டூடெண்ட், கேம்பஸ் ஸ்கூல் சைடில் ஒரு கல்யாணத்துக்காக வந்திருந்தான். அப்போ கல்யாணத்துக்கு எல்லாரும் பார்ட்டி பண்ணுவாங்க. அதனால ஸ்டேஜ் மேலே போய் நாங்கள் ஸ்கூல் கிளாஸ் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு கீழே வரும்போது சாப்பிட போகலாம் உள்ள போகிறேன். அப்போ இவங்க என்ன கூப்பிடுறாங்க, வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு. நான் சொன்னேன் எங்கே போறீங்க அப்படின்னு கேட்குறேன். இல்லை மாதிரி கொஞ்சம் பார்ட்டி பண்ணிட்டு வந்து சாப்பிடுறேன் சொன்னேன். இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க. அப்போ எல்லாம் மாதிரி கார்னராக பண்ணேன். அப்போ நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், நான் என்ன தப்பு பண்ணேன் உங்களுக்கு? நான் ஒன்னே ஒன்று தான் பண்ணேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பார்ட்டேக் இன் திஸ். நான் இதில் வர ஆசைப்படல, நீங்கள் ஆசைப்படுங்கன்னா முடிச்சுட்டு வந்து என்னை ரொம்ப கேள்வி பண்ணாங்க, ரொம்ப வந்து மாதிரி. அப்போ நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் நான் கேலி பண்ணால் ஓடுவாங்க, இப்போ இவங்கெல்லாம் என்ன கேலி பண்ணுற அளவுக்கு ஆகிடுது ஏசப்பா. அப்போ ஏசப்பா என்னப்பான்னு சொன்னார், நான் கூட சிலுவை தூக்கும் போது என்னை கேலி தானே பண்ணாங்க. நான் ஒரு தப்பும் பண்ணாமல் என்னை என்ன பண்ணாங்க, கேலி பிரயாசம் பண்ண. நீ நான் இவ்வளோ தப்பு பண்ணேன், ஆனால் நான் ஒரு தப்பும் பண்ணாமல் எனக்கு இவ்வளோ பேர் பண்ணாங்கடா. எது பெருசுனா நீ தப்பா? எனக்காக நீ நடத்துறது என்ன பண்ணாத, உச்சப்படாத. எந்த ஃப்ரெண்டுங்க நீ நாளைக்கு கேலி பண்ணாங்களோ இன்னும் கொஞ்சே வருஷத்துல பிரதர், கொஞ்சே நாளில் எல்லாரும் மறுபடியும் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் ஆகும். எல்லாம் மீட் ஆகணும் பிரதர். தேவ நாமத்துக்கு மகிமையா சொல்றேன். glory to God. I tell you, எல்லா வாயில வந்த வார்த்தை என்ன தெரியுமா? வாழ்ந்தா இந்த பாதி வாழ்ந்தோட வாழ்க்கையில மாதிரி ஒரு லைஃப் வாழ்ந்தவங்க யார் சொல்ல தெரியுமா? அதே வாழ்க்கை ஒரு நாள் பேசிடுச்சு, ஆனா கொஞ்ச நாள் கஷ்டப்பட்ட பிரதர், அதே வாயில கர்த்தர் புகழ வைத்தார். நீங்க கூட பிரதர் கொஞ்சம் கஷ்டம்தான், இந்த பாவத்தை விடுறது கஷ்டம்தான். இந்த மாதிரி சந்தோஷமா எப்படி பிரதர் நல்ல லைஃப் நல்லா இருக்குது, என்ஜாய் பண்றாங்க, வேலை செல்லலாம், கொஞ்சம் கஷ்டப்படுங்க. லாஸ்ட்ல ஆண்டவர் அங்கேயே எல்லார் வாயிலையும் உங்களை பார்த்து ஒரு சாட்சி வர வைக்கிறோம். ஆமென். ஹalleluya. நல்லா சொல்லுங்க ஹalleluya. அக்கிரமம் என்ன தெரியுமா? கடவுளை முன்னாடி வைக்கிறது பின்னாடி வைக்கிறது அக்கிரமம். முதல் கடவுளை வைக்கணும், அதுக்கப்புறமா மிச்சம், அப்புறமா தான் மிச்சம் உலகம்லாம் நம்மளுக்கு. அப்படி நீங்க கடவுளை முன்னாடி வைக்காம எதெல்லாம் நீங்க முன்னாடி வைக்கிறீங்க அதுதான் உங்க கடவுள். அதுதான் இன்னைக்கு என்ன வச்சுட்டீங்க, இன்னைக்கு உங்க கடவுள். Today this mobile has become a god to many person, but we say that we serve God, but we say that we love God. நீ கடவுளுக்கு முன்னாடி எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் மீறுதல். கரெக்டுங்களா? லைன் போட்டுக்கிறாரு, இந்த லைன்ல ஃபாலோ பண்ணி லைஃப் ஹெல்ப்ஸ் பிரேயர், பைபிள், அவருடைய தியானம், அதுக்கப்புறமா உங்க வேலை. ஆனா இன்னைக்கு யாரும் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. They give importance to their family, children, குழந்தை, வேலை, வீடு. ஆனால் கொடுத்த கடவுள் என்ன ஆயிட்டாங்க,
இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னார், இன்னைக்கு நல்ல நாள், குட் ஃப்ரைடே. சொல்லுங்க, குட் ஃப்ரைடே. சாட் ஃப்ரைடே இல்லை, குட் ஃப்ரைடே. அப்படின்னா நல்ல நாள் அது. என்னத்துக்காக? நீங்க சேஞ்ச் ஆகிற ஒரு நாள் அது. ஆமென், அல்லேலூயா. லைஃப் சேஞ்ச் ஆகலப்பா. உன் வாழ்க்கை ஜீவபலியா கூப்பிடு. இல்ல ஆண்டவரே, நான் இனி இந்த வேலை செய்ய மாட்டேன். இல்லப்பா ஆயிசப்பா, உனக்காக வாழ போறேன். ஒப்புக்கொடு. உண்மையான கிஃப்ட் நீங்க கொடுக்குறீங்க ஜீசஸ். கொஞ்ச நாள் தான் கஷ்டப்படுவீங்க. நம்ம சபையில எவ்வளவு பேர் தான் காட்ட முடியாது தெரியுமா? சும்மா இப்படி கஷ்டப்பட்டாங்க, கொஞ்சம் அந்த சிலுவை அப்புறம் வலிச்சு, ஆனாலும் தூங்குறாங்க. நீங்க எழுதி தர கொஞ்ச நாள்ல அவருடைய மகிமை நீ பார்க்க போறேன். ஆமென், அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்றேன், நான் இன்னைக்கு இவ்வளோ நல்லா என் லைஃப்ல நான் யாரும் கம்பேரிசன் பண்ணி நான் நல்லா கரெக்டாக நல்லா இல்லைன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கும் இப்போ ஆண்டவர் இருந்த வாழ்க்கைக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்றேன், நான் 1000 விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டேன். I have been blessed in 1000 ways by my God. Amen. Hallelujah. Allah சொல்லுங்க, hallelujah. ஒரு பாவம், ஒரு அக்கிரமம், இது நீங்க மூணு விட்டீங்கன்னா you can celebrate Easter every day. The heaven will rejoice. Amen. Hallelujah. பரலோகம் என்ன பண்ண நம்மளுக்காக சந்தோஷப்படும். Amen. Hallelujah. ஒருவேளை உங்களால் விட முடிய சில தவறுகளை ஒன்று கடவுள்கிட்ட சொல்லுங்க, இல்லைன்னா வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நீ காலையில் ஒரு பிரதர் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. ஒரு பையன் என்ன பண்ணாங்களா, ட்ரக்ஸ் சப்ளை பண்ணியிருந்தாங்களா, இமீடியட்டாக ஒரு போலீஸ்கார் வந்து அட்டாக் பண்ணாங்களா. அதில் ஒரு பையன் போய் ஒளிஞ்சுன்னு இருந்தானா, ஒரு கார் பின்னாடி ஒளிஞ்சுன்னு இருந்தானா. இந்த கார் பின்னாடி ஒளிஞ்சுன்னு இருக்கும்போது மேலே இருந்து ஒரு பிரதர் பார்த்தாரா, 2 பேரை பிடிச்சின்னு போயிட்டாங்களா. இந்த பையன் மாற்று கார் கீழே இருந்தாங்க. இந்த பிரதர் விண்டோலேருந்து பார்த்துனே இருந்துட்டு அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஒரு பையனை அனுப்பினாரா. அந்த ஒரு பையன் காரில் ஒளிஞ்சுன்னு இருக்கிறாங்க. அவனுக்கு கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து அந்த பையனை மெதுவாக மேலே கொண்டு வராங்க. சின்ன வயசு பையனா, ஒரு 22 வயசு பையன். ரொம்ப பயத்தோடு இருந்தாங்க. கையெல்லாம் ரத்தமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தா கிளாஸில் குத்தி எஸ்கேப்பாக பார்த்துக்கிறான். அந்த ரத்தம் கட்டாயி வெளியே வருது. அப்போது அந்த பிரதர் கூப்பிட்டு போய் வீட்டில் உட்கார வச்சு, ஆஃபீஸில் உட்கார வச்சு ஃபஸ்ட்டு அவன் கையெல்லாம் கழுவி சாப்பாடு கொடுத்துட்டு பிறகு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இயேசுன்னு பண்ணி சொன்னாங்க. இந்த வாழ்க்கையை இயேசுப்பா, இயேசப்பா நீங்கள் வாழ்க்கையை கொடுத்துருங்க அப்படின்னா அவன் அழுந்து 2 ஹவராக வந்தானா. அப்புறமா அவங்க அம்மா ஃபோன் பண்ணி வர வச்சு அந்த பையனை அனுப்பினாங்க. அவன் ஜெயிலுக்கு போய் வேண்டிதான், ஆனால் கடவுளோட காப்பான். அந்த 20 நிமிஷம் அந்த இயேசுவை பற்றி சொன்ன பிரதர் 2 நாளுக்கு திரும்பி அந்த பையன் வந்தானா. வந்து என்ன சொன்னானா தெரியுமா, பிரதர் நான் இந்த பாவத்தை உன்னோடு இருக்கிறேன், நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கடா வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வாரம் அவனுக்கு ப்ரேயரில் 5 o'clock early morning ட்ரைனிங் கொடுத்தாரா. இன்னைக்கு ஒரு ஏரியாவே ஒரு பெரிய ஊழியக்காரனாக நடத்திருக்கிறான். ஒரு ஏரியா இன்சார்ஜாக. இதுதாங்க உண்மையான குட் ஃப்ரைடே. இதெல்லாம் மாறாம என்ன நீங்க பண்ணாலும் ஆண்டவர் சந்தோஷப்பட போறது. இதுதான் உண்மையான குட் ஃப்ரைடே. இதுதான் நல்ல நாள். என் ஆண்டவரிடம் மாத்துகிற ஒரு நாள். அப்படி நல்லையா சர்ச்சுக்கு வந்த பிறகு ஆண்டவர் எனக்கு என்னப்பா இப்படியெல்லாம் பைபிள்ல பேசுவாங்க, இப்படி பேசினாதான் மாறுவாங்க. சொன்னாங்க சாஃப்டா பேசணும் இல்லை, சத்தியத்தை பேசுறேன். கரெக்டா இல்லைங்களா? நான் ரஃபா பேசல, ஐ அம் டாக்கிங் தி ட்ரூத். நான் போய் பேசல, உண்மையை சொல்றேன். இப்ப நடத்துற சம்பவத்தை சொல்றேன். எங்க வீட்டுக்கிட்ட ஒரு ஆண்டி இருந்தாங்க, மாமியார். அது அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு. எனக்கு ஒரு பிரதர் வந்து எனக்கு அக்கௌண்ட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண வந்தாரு காசு. ஒரு 15,000 ரூபாய் இருந்தா வேணும்னாரு. பேங்க்கு போன மாதிரி அவனே இல்லை என்கிட்ட 2,000 ரூபாய் இருக்குது உங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண. அப்போ அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ண இதுல பேசினோடனே இந்த பையனை பாத்தியா செத்துட்டானா இவன் அப்படின்னாரு. செத்துட்டாங்களா? எப்படி செத்தாங்க அப்படின்னு கேட்டேன். ஏய் ஃபேமிலி எல்லாருமே செத்துட்டாங்க. ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. அப்புறமா யாருன்னு பார்த்தா ஒரு போட்டோ காட்டினாங்க. அந்த ஆயா எனக்கு தெரியும். ஆனா அந்த ஆயா ஒரு அக்கிரமத்தை அழிச்சு பாருங்க. நிஜமா சொல்றேன், மாமியார் அது சீசா மதர் இல்ல. அதுக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு. பொண்ணுடைய புருஷனை இந்த ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. இன்னைக்கு சர்ச்சுக்கு போறாங்களா, சர்ச்சுக்கு ரிலேஷன்ஷிப் வைக்கிறாங்க. பார்க்ல விளையாடின, வீட்டுல விளையாடின, ஸ்கூல்ல விளையாடின, தேவ சமூகத்தை விட என்ன பண்றாங்க?
இந்த மாமியார் என்ன பண்ணாங்க? இந்த மாதிரி லவ் பண்ணினாங்க. ஒண்ணுமே ஆகலமா, நல்லா இருந்தாங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனாங்களா, போற வழியில அவுட்டா. இந்த மாமியார் வந்து இந்த மாதிரி அவங்க பொண்ணுடைய ஹஸ்பண்ட் கூட இருந்தாங்கட்டு கேட்ட பொண்ணு என்ன பண்ணாங்க, இம்மீடியட்டா 10 நிமிஷத்துக்கு உள்ள போய் தூக்கு போட சொல்லிச்சான். அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு பையன், அந்த வீட்டுக்கே ஓனர். அவன் எங்க அம்மா சேர்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணாங்க, அவங்க சூசைட் பண்ணிச்சு. பாவத்தின் சம்பளம் கொடுக்கும். அது எப்படி கொடுக்கும்? கூட்டி தரும் பிரதர். ஒரு பார்ட் ஆஃப் ஆர்கன் மட்டும் உங்களுக்கு டிஸ்ட்ராய் ஆகாது, ஃபுல் பாடியே டிஸ்ட்ராய் ஆகும். ஒரு நாள் மட்டும் நீ நிம்மதி இழக்க மாட்டேன், வாழ்நாள் முழுதுமாய் இழக்குவாய். பாவத்தின் சம்பளம். ஹல்லேலூயா. கேட்ட அதிர்ச்சி ஆயிட்டேன். ஆயாசத்துக்கு சொல்ற வயசாயிடுச்சுன்னு. பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? வாழ்னோன்னு நினைச்ச பொண்ணு அதுக்கு நம்ம அக்கிரமத்தை வேண்டாமா? இயேசு பிடிக்காத காரியம் செய்யறது வேண்டாம். உனக்கு உண்மையா இயேசு லவ் பண்றது உண்மைனா அவர் பிடிக்காத காரியத்துக்கெல்லாம் நோ சொல்லு. நீ தான் உண்மையான தேவப்பிள்ளை. ஹல்லேலூயா. அவருக்கு எது பிடிக்குதோ அதுதான் எனக்கு பிடிக்கும், அவருக்கு எது பிடிக்காது எனக்கு பிடிக்காது. அவன் ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆரம்பிக்கு போயிட்டாங்கன்னா யுத்த வீரனா மாறிட்டானா ரோஜ் சப்பாத்தி தான். ஏன் தெரியுமா? யுத்த வீரனா மாறும். நீங்க கூட சில சாக்ரிஃபைஸ் பண்ணி பாருங்க, ஒரு நாள் பாருங்க, மிலிட்டரி ஆயிட்டா என்னென்ன பெனிஃபிட் தெரியுமா? அவன் பண்ண சாக்ரிஃபைஸ்க்காக கொடுக்குற பெனிஃபிட்ஸ் என்ன தெரியுமா? அவன் கேண்டீனுக்கு போனானா அவன் ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீ. தெரியுங்களா உங்களுக்கு? மிலிட்டரி மேன்களுக்கு அவன் பேர் இருந்தாலே ARMY இருந்தாலே எந்த போலீஸ் கூட ஒண்ணு என்ன பண்ண மாட்டாங்க, டச் கூட பண்ண மாட்டாங்க. அவ்வளவு பவர் இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? சாக்ரிஃபைஸ். பலி. குடும்பத்தை விட்டாங்க, சாப்பாடை விட்டாங்க, ஸ்டைல விட்டாங்க, என்ன துணி போட்டுதாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே ஒரு யூனிஃபார்மை போட்டு காலையில ஓடுவான். 4 மணிக்கு எல்லாரும் தூங்குவான், இவன் வண்டி ஓடுவான். எல்லாரும் தேசத்துல தூங்குவான், இவன் தேசத்தை காப்பாத்துறதுக்காக ஓடுவான். நீ கூட அவ்வளவுதான் பிரதர். நீ ஆண்டோட பிள்ளையா இருந்தா ஒரு யுத்த வீரனா மாறணும். நீ சில ஆசைகளை நீ தியாகம் பண்ணினாதா ஒரு நாள் ஆண்டோட மகிமையை நீ பார்க்க போகிறார். அவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீ பார்த்து மகிழ்ச்சி அடைவாய். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. உலகத்திலேயே கஷ்டப்பட்டாலே இவ்வளவு பெரிய கிஃப்ட் வந்தாரானா பரலோகத்துக்கு ஆண்டவர் கஷ்டப்பட என்ன விட்டுறாரப்பா? விட்டுறாரா பிரதர்? உனக்கு ஒண்ணுன்னா 100 பேர் அனுப்புவார்ப்பா. தெரியுமா? ஆண்டவர் அந்த மாதிரி ஆண்டவர். அவருக்காக நின்னுப்பார், உலகமே உன் பக்கம் திருப்ப வைக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்ம ஜான் பிரதர் நம்ம சர்ச்ல வராரு. எவ்வளவு பேர் சாட்சி தெரியுமா? அது எவ்வளவு பேர் சாட்சி தெரியுமா? நாங்க 4 பேரும் அன்னைக்கு 4 பேர் நாங்க ஆன்லைன் பிரேயர்ல இருக்கோம். ஆக்சுவலா நாங்க எந்த பிரேயருக்கும் போக மாட்டோம், அன்னைக்கு பாட்டுக்கு பிரேயர் போனோம். இயேசு ஒரு மனுஷனை எப்படி நேசிக்கிறார்? ஆபத்துன்னு வரும்போது உனக்காக வருவாரு. அவரு வருவார். தம்பி நீ நினைக்காத, இயேசு வர மாட்டாரு, எனக்கு வந்துக்கிறார் ஆண்டவர். என் கண்ணீரின் பாதையில திரும்பி பார்க்கிற ஒருத்தரும் இல்லை. ஆனா என் பரமபிதா என் கூட நினைக்கிறார். எனக்கு தெரியுது எப்படி எப்பவுமே பேசுவார். அவன் மனைவி போன் பண்ணி சொல்லும் போது இமீடியட்டா நாங்க போனோம். ஜஸ்ட் 20-25 மினிட்ஸ்ல இல்லைன்னா அவர் லைஃபே பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கு. தெரியுமா? யார் காப்பாத்துது? அவங்க வீட்டுல 2 பொண்ணுங்க, அவ்வளவுதான். அப்படி அனுப்புனார் பாத்தியா? நாங்க போல இயேசு அனுப்புனார் ஒரு ஆத்மாவை காப்பாற்ற. அவருடைய பிள்ளைகளுக்கு ஒண்ணுனா கர்த்தர் இறங்குவார். அவர் தேவ தூதர்கள் கர்த்தர் அனுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் சொல்றீங்க இந்த தேவனை நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு? ஆமென். விட்டுருங்க பிரதர், எல்லாத்தையும் விட்டுரு பிரதர். இன்னைக்கு முடிவு பண்ணு பிரதர். அம்மா இன்னைக்கு முடிவு பண்ணு, இன்னைக்கு முடிவு பண்ணு, இன்னைக்கு முடிவு பண்ணி அதை விட்டுரு. அந்த பாவத்தை, அந்த அக்கிரமத்தை விட்டுரு. இல்ல ஆண்டவரே, நோ ஜீசஸ், ஐ டோன்ட் வாண்ட் திஸ். இன்னைக்கு பாரு, ஒரு வாலிப பையன் 20 நிமிஷத்துல ஒரு ஏரியாவை அவன் பக்கம் திருப்ப வச்சார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்க ஒருத்தர் பண்ற நல்ல காரியத்தினால உங்களுடைய ஒரு லைஃப் சாக்ரிஃபைஸ் ஆகும். முழு ஜெனரேஷனை ஆசீர்வதிக்கப்பட்டது. நீ பாரு, எங்க மம்மி ரட்சிக்கப்பட்ட தொட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். நீங்க எங்க சந்ததி ஃபுல்லா என்ன இருக்குது? அவமான வழியே இல்லை, எல்லாமே ஜீசஸ் தான். பாத்தியா, ஒரே ஒருத்தருடைய சாக்ரிஃபைஸ். நீங்க அது விதையா மாறின தொட்டு மரமா வந்தோம், மரமா வந்த தொட்டு கனியாய் மாறி இருக்குது. நீ என்னால மாற்றல, உங்களால கர்த்தர் ஆசைப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அல்லாஹ் சொல்லுங்க ஹல்லேலூயா. இதற்காக தான்
இதற்காக தான் இயேசு இன்றைக்கு அடைக்கப்பட்டார். இதற்காக தான் இயேசு முள்முடியை சுமந்தார். இது முள் என்ன குறிக்குது தெரியுமா? நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை குறிக்குது. எனக்கு இது ஒரே ஒரு முள்ளு. பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? பவுல் சொன்னார், இது ஒரே ஒரு காரியப்பா, இது ஒண்ணு மாறிடுச்சா நல்லா இருக்கும். நீங்க கூட கேட்கலாம், இது ஒரே ஒண்ணு பிரதர், இந்த ஒரு பணம், இந்த ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம், இந்த ஒரே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஒரே ஒரு இஷ்யூ. பைபிள் சொல்லுது, முள்ள பார்க்காத, என் கிருபையை பாருங்க. அல்லேலூயா. நம்ம முள்ளு கன்ஃபார்ம் வா, அந்த முள்ள காட்டில ஒரு கிருபை ரொம்ப பெருசு நமக்கு. அவன் அல்லேலூயா. நீங்க பாருங்க, அந்த மாதிரி பிரதர் எடுத்து நம்ம போகும்போது எங்க மைண்ட்ல ஒரே ஒரு தான் இருக்குது, இந்த மனுஷன் மேல எவ்வளவு தேவ கிருபை இருக்குதுன்னா அவ்வளவு இருக்குது. அவர் 7 மணிக்கு அவங்க அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஆக்சுவலி ஒரு மனுஷனுக்கு 92% ஆஃப் பல்ஸ் இருக்கணும். அவருக்கு 53 வந்துச்சு தெரியுங்களா? 52 வந்துச்சு. 10 இருக்குது. முன்னாடி ஒரு வாலிப பையன் வேற 33 வயசு, அவனை உள்ள கொண்டு போனாங்க. வெளியே வரும்போது பாடி ஆஃப் பண்ணிக்கிறான். ஏய், அந்த நேரத்துல யாரும் வரலையா? இயேசு வந்து அந்த நாம பார்த்து அந்த அவன் அல்லேலூயா. அந்த நேரத்துல யார் வந்தாங்க எனக்கு தெரியல. தேவன் அவருக்காக இறங்கி வந்தார். அவன் அல்லேலூயா. உனக்காக இறங்கி வருவார் பிரதர், உனக்காக இறங்கி வருவார். யாரும் வரக்கூடாத இடத்துல எங்க அப்பா உனக்காக வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் ஒண்ணே ஒண்ணுதான், அக்கிரமம், மீறுதல், உங்க பாவத்துக்கு இப்ப டைம் இல்லை. ஐஸ் ஆல்ரெடி 11:28. நீங்க உங்களுக்கு சொல்றேன், ப்ளீஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள், மறுபடியும் ஆண்டவர் மனசு அடையல. அவர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறார். ரொம்ப நல்ல கடவுள் ராஜா. இவரை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீ ஒரு பெரிய லாஸ் பண்ண, ஒரு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெரிய லாஸ் பண்ண. நான் பாத்துக்கிறேன், கிரேட் லாஸ் ஒருத்தண்டு ஜீசஸ் இல்லாததான். ஆமென். ஹalleluya. நல்லா சொல்லுங்க, ஹalleluya. சில பேர் சொல்றீங்க, என்னதான் பண்ணாலும் எனக்கு நிம்மதியே இல்லை. நீங்க எது பண்ணாலும் நிம்மதி கிடைக்காது. இயேசு இருந்தா நிம்மதி கிடைக்கும். அதுக்கு தான் ஒரு பேர் என்ன தெரியுமா? பிரின்ஸ் ஆஃப் சமாதான பிரபு. அந்த பிரபு நம்ம கூட இருந்தா தான் நமக்கு சமாதானம். சின்ன காரியம் செஞ்சாலே சமாதானம். அக்கிரமத்தை யோசிக்காது. நான் குடும்பத்தை அழிக்கணும்னு என்ன பண்ணாதுங்க, யோசிக்காது. தப்பதெல்லாம் கடவுளுக்கு பிள்ளையா பிறந்து இருக்கிறோம், நம்ம பாவத்தை விட்டுணும். அவன் அல்லேலூயா. எவ்வளவு முடியுதோ எவ்வளவு நல்லது செய்யணுமா, எவ்வளவு முடியுதோ எவ்வளவு நல்லது செய்ப்பா. மனுஷனை பார்த்து செய்யாத, கடவுளை பார்த்து செஞ்சனே இரு. கடவுளை பார்த்து செஞ்சனே இரு. போயினே இரு. ஒரு நாள் வரும் பாரு, ஒரு கரவிட ஒரு நாள் வரும் பாரு. அந்த பிரதரு அவங்க ஆபீஸ்ல சொல்லுவாரா, என்ன சொல்லுவாரா தெரியுமா? ஏய் வாங்கப்பா, எங்க சர்ச்ல 100 நாள் பிரேயர் நடக்குது. அவங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் செக் பண்ணிக்கிறாங்க, எங்க இந்த பிரதர் காணும். அப்போ ஆபீஸ்ல ஒரு பிரதர் வந்தார். வந்துட்டு சொல்றாரு, இந்த மாதிரி பிரதர் ஆபீஸ்ல எல்லாம் கேட்டுருந்தாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, மனசு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. அவங்க ஃபேமிலியில போயிட்டு ஆபீஸ்ல யாரும் பேசுறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா ஆபீஸ் ரூல்ஸ் என்னன்னு தெரியல. ஆனா இவருக்காக இன்னொரு மனுஷனை பேச வச்சுக்கிறாரு. அவர் போய் சண்டை போட்டுக்கிறார். எப்படி நீங்க நீங்க விட்டுக்கலாம் பாருங்க. உனக்காக ஜனங்களை கர்த்தர் எழுப்பி விடுறாரு. உனக்காக யுத்தம் பண்றதுக்காக ஆண்டவர் பத்தியா இருதயா தேவ உங்கள யார் இல்லைனாலும் கூட எங்க அப்பா ஒருத்தர் இருந்தா எல்லாத்தையும் சாதிக்க ஆண்டவர் முடியும். அவரை நிலையா அந்த பிரதர் என்ன போய் சொல்லிக்கிறாரு, அவருக்கு எதனால ஒண்ணுன்னா உங்க மேல கேஸ போட்டுறாரு. ஆனா இவர் யாரும் இல்லை, அவருக்கு is unknown person to him. வேற ஆபீஸ்ல பார்த்து பேசுற ஒரு மனுஷன். எப்படி பாத்தியா? எப்படி தெரியுமா? நீ ஆண்டவருக்காக வாழ்ந்தது உண்மைதான். யார் வயிற்றுலயோ பிறந்த பிள்ளை வந்து உனக்காகிற மாதிரி கர்த்தர் செய்வார். யாரோ 3வது மனுஷன் வந்து உனக்கு உதவி செய்வார் பாருஜா. உண்மையை உத்தமமாய் வாழ்ந்து பாரு, கடவுளே அனுபவம் உனக்காக. இது வேற ரெல்லம் பிரதர். இதுல வாழ்றவெல்லாம் வேற மாதிரி இருக்கு. அதான் சொல்றேன் பாத்தீங்களா, உங்களுக்கு இப்படி அப்படியெல்லாம் இல்லை. காக்காவை வச்சு கூட உங்க வேலையை முடிக்க முடியாது. காக்காவை வச்சு கூட உங்க தேவைகளை கர்த்தர் சந்திக்க முடியுமா? எவ்வளவு பேர் நம்புறீங்க? தாமே நிலையிலா. யோசேப்புக்கு ராஜா பதவி யாருனால வந்து தெரியுமா? யாருனால ஜஸ்ட் ஸ்மால் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. ஒரு சின்ன ஃப்ரெண்டு போய் சொல்லிட்டான் ராஜா கிட்ட, ஏய் இதுக்கெல்லாம் யாரும் வேலை காட்ட முடியாதுயா, ஜோசப் தான் பண்ண முடியும். இம்மிடியா ஜோசப் ரிலீஸ் பண்ணி அந்த இடத்துல ராஜாவை நீங்க கூட யாருன்னே தெரியாது. ஆண்டவர் அனுப்புவார் உங்களுக்கு, நான் பாத்துக்கிறேன்.
நான் பாத்துக்கிறேன். இந்த 8 வருஷம் சபை நடத்துனது எனக்கு ஆண்டவர் எப்படி காத்தாங்க அனுப்பிக்கிறார் தெரியுமா? எப்படி அனுப்பிக்கிறார் தெரியுமா பிரதர்? நான் நேற்று கூட ஒரு இடத்துல மீட்டிங்ல போய் சொல்லிட்டு வந்தேன். ஒரு அம்மா 3000 ரூபாய்க்கு ஒரு மாசம் ஃபுல்லா வேலை செய்யறாங்க. எவ்வளவு ரூபாய்க்கு? 3000 ரூபாய்க்கு ஒரு வீட்டு வேலை 3000 ரூபாய்க்கு செய்யறாங்க. 8 வீட்டுல செய்தாங்க அம்மா. நான் சொன்னேன், என்னம்மா வந்து உடம்பு அப்படின்னு. இல்லப்பா என் பிள்ளைங்களெல்லாம் காப்பாற்றணும், மாசம் முழுதுமா 3000 ரூபாய். நான் யோசிச்சேன், 3000 ரூபாய் ஒரு நாளைக்கு மாசத்துக்குன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ? 100 ரூபாவோ 105 ரூபாய் கணக்கு வருது. 105 ரூபாய்க்கு 3 அவர் போய் நம்ம கஷ்டப்பட்டு வருது. நம்ம சர்ச்சில் இருக்கிற ஏசி வந்து 35,000 என்ன வந்து எவ்வளோ வீடு வருமா? 35,000 35,000. ஒரு பிரதர் வந்தாரு, ஒரு நாள் பிரேயர் அட்டென்ட் பண்ணாரு. பார்த்தாரு, அன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், ப்ரேயர் பண்ணிடுவோம். அதை பார்த்தாரு, போய் வீட்டில் ப்ரேயர் பண்ணாரா. ப்ரேயர் பண்ணது ஆண்டவர் சொல்றாரா, ஏசி வாங்கி கொடுக்கலாம். எவ்வளவு? 35,000 ரூபாய். வந்தாரு, அதை வாங்கி கொடுத்தாரு, போயிட்டாரு. பிரதர் அவரு என்னதுக்காக ஆண்டவர் அனுப்பினாரு சொல்லு? ஏன் அனுப்பினாரு சொல்லுங்க? உங்களுக்கு ஒண்ணுன்னா இப்படி அப்படின்னா இல்லை, எப்படின்னா போவாங்க. அல்லேலூயா. அல்லாஹ் சொல்லுங்க அல்லேலூயா. 35,000 ரூபாய் இட்ஸ் வெரி ஹியூஜ் அமௌண்ட். என்ன கேட்டா இல்லையா, நம்ம எல்லாம் 3,000 ரூபாயில இருந்து மேல வந்து 35,000 ரூபாய் பெரிய காசு. ஆனா ஒரு மனுஷனுக்கு அந்த 35,000 ரூபாய் கொடுக்குற அளவுக்கு என்ன பேசிக்குவார் கிடையாது உங்க மனசுல? எப்படி பலப்பா இல்லை கேளப்பா? எப்படி பேசுவாங்க? அதெல்லாம் வரப்பா மனசு வராது இல்லையா? இது கடவுளா பேசினதா? இந்த பிரதர் போய் ஆபீஸ்ல சொல்றாரா, அந்த பிரதருக்கு மாற்ற மெடிக்கல்ல எதுனா 1 ரூபாய் போலன்னா ஆபீஸே க்ளோஸ் பண்ணிடுறா. இவர் எப்படி சண்டை போட்டுக்கிறாரா சொல்லு? சொந்த அண்ணா காண மாதிரி சண்டை போட்டுக்கிறார். நானே யோசிச்சுக்கிறேன், பத்தியா ஆண்டவருக்கு உண்மையா இருந்தீங்கன்னா எங்கல இருந்து ஆண்டவர் உனக்காக அனுப்புவாரு. உனக்கு தெரியாது, அந்நிய கண்கள் அல்ல, ஒரு சொந்த கண்களாலே பார்க்க இயேசுதான் எங்க அப்பா அனுப்பி இருக்கிறார் எனக்காக. அவன் நல்ல எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்காக இயேசு வருவா, யாபத்துல என் கர்த்தர் வருவார். அவன் அல்லேலூயா. வராரா வர மாட்டாருங்களா? நான் பிலிக்ஸ் பிரதர் வராரா இல்லையா? எவ்வளவு நகை உங்களை மாத்திக்கிறார். உண்மையா வாங்க பிரதர். அதான் சொல்றேன் இல்லையா, எது நம்மளை பிரிக்கணும் தெரியுமா? ஊழியத்தை விட்டு நம்ம சாவுதான் பிரிக்கணும். நம்ம மூச்சு நின்றுச்சுன்னா மாட்டாதான் நம்ம ஓட்ட நின்றுச்சுன்னு அர்த்தம். அது வெறிக்க என்ன பண்ணீங்க? வெறியா ஓடுமா, வெறியா ஓடுறாச்சா விடவே கூடாது. ஒரு நாள் வரணும் பாரு, நீ மேல நான் எழுதிக்கிறேன். நான் பார்க்கறேன் இல்லை, நீயே பார்க்குவேன். ஆண்டவருக்காக வாழ்ந்தவன் ஆண்டவர் சும்மா விட்டது இல்லையா? மகிமையா கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். அவன் அல்லேலூயா. வேலை பேர் சொல்றீங்க, அவன் அல்லேலூயா. எழுப்புப்பா, நீ எழுப்பு. ஆண்டவருக்காக வயிறாக்கியமா எழுப்பு. யாரும் இல்லைன்னு கூட கவலைப்படாத. செயலில் ஒன்றே இல்லை. நீங்க அம்மா பாட்டில், அம்மா இட்லி, அம்மா கேண்டீன், அம்மா இல்லைன்னா கூட அம்மா பாட்டில் தெரியும். ஆபேல் இல்லைன்னா கூட ஆபேல் ரத்தம் பேசுறான். அந்த மாதிரி நீயும் இல்லைன்னா கூட உன்னுடைய ஊழியத்தை கர்த்தர் பேச வைப்பா. நீ பண்ண தியாகத்தை கர்த்தர் பேச வைப்பா. ஆமென் அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் உன்கிட்ட என்ன எதிர்பார்க்கறாரு தெரியுமா? உனக்காக நான் ரொம்ப அடி வாங்கிட்டேன் மகன், உனக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். ஆனா ப்ளீஸ் இப்போ அட்லீஸ்ட் என்ன பண்ணு, சேஞ்சா பாவத்தை விடுங்க. சின்ன சின்ன பாவம் கூட விடாதீங்க. சின்னதுதான் நீ விதைதான் வராம ஒன்று. சிகரெட் வேண்டாம். நான் ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட பேசியிருந்தேன். இப்போ வந்து என்ன வந்துருக்குதுன்னா ஐடிசிலேயே கூழ் தராங்க இல்லைங்க. அவங்களே வீட்லேயே பண்ணிக்கலாமா? வீட்டிலேயே பண்ணி என்ன பண்ணக்கூடாதா? அவங்க இல்லையா, உடம்புக்கு கெடுதல் இல்லை. இப்போ இன்னொன்று வந்துருக்குது எலக்ட்ரானிக் சிகரெட். என்ன சிகரெட்டா? எலக்ட்ரானிக். அது பற்ற வைக்கக்கூடாது, சார்ஜ் போட்டு அடித்தா புகை வரும். நான் அவனை பார்த்து சொன்ன வாயிலே சார்ஜ் போட்டுடா, இப்பெல்லாம் புகை வரும் இல்லையாப்பா? இங்கே எல்லாம் வரும். ஆண்டவர் கொடுத்து ஒழுங்கு விட்டு இந்த புகை வருது, புகை காத்துல வேண்டாம். தேவனுடைய ஆலயத்தை என்ன பண்ணாங்க? கிடைக்காது. அது தேவனுடைய ஆலயம். அந்த ஒழுங்கு வந்து உண்ணுதல்ல, என்னதல்ல, இயேசுதான். அவன் நிலையிலுயா விட்டுருங்க. நீங்க ஆண்டவர் உண்மையா நேசிக்கிறது உண்மைனா, உண்மையா துக்கப்படுறது உண்மைனா, இதை விடு. உண்மையா ஆண்டுடைய துக்கத்தை நீ ஃபீல் பண்ணிக்கிறது உண்மைனா, நீ பண்ற தப்ப விடு. ஆண்டவர் சந்தோஷப்படுவா.
சிலுவையில் செத்ததுக்கு ஒரு காரணம் உண்டுடா. என் மகன் எனக்காக எழுப்பிட்டா, என் மகள் எனக்காக எழுப்பிட்டா. இதை விட பெரிய சந்தோஷம் உலகத்துல வேறு எதுவுமே இல்லை. ஃபீல் பண்ணாதீங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி தப்புல இருக்கிறேன். ஆண்டவர் விட்ட பேசுறாரு, சந்தோஷப்படுறேன். அது எந்திரிக்கிறீங்களா? அதுக்கு எந்திரிச்சுன்னா பாரு அவனுடைய மகிமையை பார்க்கணும். அவன் 3 பேர்ல சோறுப்பா அழகா போட்டு வளர்க்குற கவலைப்படாத. நல்ல உடம்பு கொடுத்து நல்ல ஆரோக்கியமா என்ன பண்றான், நல்லா வாழை வச்சு ஆரோக்கியமான சாவு எடுக்கிறாரு. ஒன்னும் டென்ஷன் எடுக்காதப்பா. ஒரு அம்மா வந்து என்ன சொல்லுச்சுமா, இந்த மாதிரி பிரதர் நான் சர்ச்சு விட்டு வந்ததுக்கு அந்த பாஸ்டர் என்ன சொல்றாரு, நீ செத்துதான் லெட்டர் இல்லை எனக்கு உங்ககிட்ட அப்படின்னு. நான் சொன்னேன், போய் சொல்லுமா, ரோட்ல சேர்த்துருக்கிறவங்களுக்கு லெட்டரே இல்லை, பேப்டிசம் சர்டிஃபிகேட்டே இல்லை, அவங்களே வண்டி வருது. நம்ம சேர்த்தாலாம் வண்டி புக் பண்ண வச்சா, அவங்க சேர்த்தா கவர்மெண்டே புக் பண்ணுது. எது ப்ராஃபிட்? அதுதான், அதுக்கே ஒரு கவர்மெண்ட் இருக்குது வெனி, அதுக்கே அல்லேலூயா. சொல்லு உங்க பாஸ்டர் சொல்லுங்க, லெட்டர் எல்லாம் வேண்டாம், லெட்டர் நீங்களே வச்சுட்டாங்க, என்ன கவலைப்படல, என்னவோ தப்பு பண்ணிட்டாங்க. அதனால அவங்க பாஸ்டர் என்ன சொல்றாங்க, நீ இனிமேல் சர்ச்சுக்கு வராத, உனக்கு என்ன செத்தா கூட என்ன இல்லைட்டாரா, லெட்டர் இல்லைட்டா. அவன் பாஸ்டர் பைபிள் சரியா படிக்கலன்னு நினைக்கிறேன். படித்த கர்த்தர் அவரால் அறிவை தந்து கர்த்தரோட சுகபத்திரமாய் வைத்து அவரை கர்த்தர் காப்பாற்ற வேண்டும் நான் விரும்புகிறேன். கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு வந்து கல்பனையில் கொடுக்குற லெட்டருக்காக இல்லை, நம்ம வாழ்க்கையை மாற்றத்துக்காக. அவன் நிலையிலோயா மண்ணு வந்து உடம்பு வந்து மண்ணுக்கு போகுது. அதை பற்றி நம்மளுக்கு என்ன, எங்கே போட்டால் என்ன, எங்கே போட்டால் என்ன பிரதர், கல்பலியில் போட்டால் என்ன, காக்கா தோப்பில் போட்டால் என்ன, இப்போ என்ன காக்கா தோப்பில் போட்டால் டேரக்டாக பரலோகத்துக்கு போகிறோம், கல்பலியில் போட்டால் டேரக்டாக ஜீசஸ் மடியில போய் சாப்பிட்றோம். ஒன்றுமே இல்லை, புழு சாப்பிட போகுது. அங்கே ஒரு புழு, இங்கே ஒரு புழு, அவ்வளோதான். வயநாட்டில் மண்ணே இல்லை, அதே வந்து என்ன பண்ணிடுச்சு, மண் பட்டு போயிடுச்சு. அவங்களே டிஎன்ஏ டெஸ்ட் வச்சுட்டு நாங்கள் இது கொஞ்சம் சித்தப்பா மதிக்கிறாரு பார்த்துக்கோம், இவங்க பெரியப்பா மதி பிளட் டெஸ்ட், அவ்வளோதான். எங்கே பார்த்தாங்க, மண்ணு மேலே ஒரு நம்பர் போட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்காகலாம் ஏன் சீட்டை வராதுங்க, சீட்டுக்காக, கல்யாண நோட்டீஸ்க்காக, பத்திரிகைக்காக, இதெல்லாம் வேண்டாமா, கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக தருது. எதுக்காக வரீங்க தெரியுமா, நான் அவரை போல மாற வேண்டும், பரலோகத்தை ஆண்டவரை நான் பார்க்க போறேன், என் ராஜாவை நான் பார்க்க போறேன். இந்த உலகமாயமான உலகத்தை விட்டு மெய்யான உலகத்தை நான் பார்க்க போறேன். பட்ட கஷ்டம்லாம் ஆண்டவர் ஆனந்த கண்ணீர்ல வர வச்சுக்கிறாங்க. ஆனந்த கண்ணீர் அழுதுனா கூட என்னத்துல அழுகுற தெரியுமா, இந்த மாதிரி கடவுளை நான் மிஸ் பண்ணிட்டு வரேன், இந்த மாதிரி கடவுளை, இந்த மாதிரி கடவுளை எல்லா இடத்துலயும் கொடுக்குறாப்பா. நான் பாக்குறாரு, எல்லா இடத்துலயும் கொடுக்குறாரு. என் பலவீனத்துல இருக்கிறாரு, என் பிரச்சனைகள் இருக்கிறாரு, என் சந்தோஷத்துல கொடுக்கிறாரு, எல்லா இடத்துல இருக்கிறாரு. ஆனா யாரும் இந்த மாதிரி வர மாட்டேங்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், if it is a good Friday today, give your life to God. Amen, hallelujah. எவ்வளவு பேர் சொல்றீங்க உங்க வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். Amen, hallelujah. பரவாயில்ல, என்ன மோசமான தப்பு பண்ணினாலும் சரி, நீங்க ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறது தெரியலன்னா சிலுவையை பாரு, அவருடைய நேசிக்கிறேன். விட்டுருங்க, இதெல்லாம் ஒருவேளை தப்பு பண்ணிருந்தா விட்டுருங்க, தப்பு பண்ணலன்னா இன்னும் பரிசுத்தமா பாருங்க. பரிசுத்தமா இருக்கிறவன், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா பாருங்க. கொஞ்ச நாள்ல அரண்டு மகிமை நம்ம பார்க்க போறோம். அவன் எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஹல்லேலூயா, thank you Lord. உங்க நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே.